World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திரு நந்தகுமார் ஐயா அவர்கள் கர்ணத்தை இயக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் என்கிற தலைப்பில் பேச உள்ளார்கள். அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 33வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு காலையிலிருந்து நம்ம பேசிய அனைத்து சொற்பொழிவாளர்களும் அவர்களுடைய பேச்சை கேட்டு இவ்வளோ தூரம் அமைதியாக பொறுமையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த மாத கருத்தரங்கத்திற்கு பேச வாய்ப்பளித்த நமது பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கும், தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும், முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், அருண்ராமன் அண்ணன் அவர்களுக்கும், ஆன்லைன் எஸ்ஆர் டிவி அண்ணன் முத்துப்பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும், கதிர் ப்ரோ அவர்களுக்கும், கணேஷ் ஐயா அவர்களுக்கும், மாணிக்கமன்னன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, வழக்கம் போல் நம்ம இந்த ஓயாமாரி பரிகாரம் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் இந்த ஓயாமாரி பரிகாரம்னா என்ன அப்படின்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா, யார் யார் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10லையோ இல்லைன்னா காலபுருஷனுக்கு 1, 4, 7, 10ஆன மேஷம், கடகம், துலாம், மகரத்தில் சனி பகவான் தனித்தோ இல்லை சேர்ந்தோ இருந்தால் இது வந்து கர்ம ஜாதகம், காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க. அந்த கர்ம ஜாதகத்துக்கு, அந்த காசி ஜாதகத்துக்கான நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு காசி போய் பரிகாரம் பண்ணணும். இல்லைன்னா திருச்சியில் ஓயாமறையில் ஒரு பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம குருஜி தினேஷ் ராஜா ஐயா அவரோட வழிகாட்டுதல் படி, முன்னாடி இருந்த நம்ம நண்பர்கள் இதுபடி நிறைய பேருக்கு அந்த பரிகாரங்களை வந்து சனிக்கிழமைகளில் அந்த மயானத்தில் அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாரம் அது நிறைய பேர் வெளியே இடங்கள்லேருந்து காசிக்கு போனவங்க கூட நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நல்ல இன்சிடென்ட் நடந்தது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு முருகானந்தம் ஐயாவோட கிளைண்ட் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து ஒரு லேடி, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ரொம்ப வேலையில் ஒரு மாதிரி தொடர்ச்சியான பிரச்சனைகள், அவங்க வளர்ந்தா ஜான் ஏறினா முறம் சறுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு சரியான பரிகாரங்கள் என்ன பண்ணுன்றது பார்த்து நிறைய ஜோதிடர்களை பார்த்துருக்காங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டும் ஒரு சரியான ஒரு இது கிடைக்கல. ஸோ அந்த வகையில் முருகானந்தம் ஐயா அவரை போய் பார்த்துருக்காங்க. அவர் வந்து இந்த அவங்க ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 7ல் அவங்க மேஷ லக்னம், லக்னத்துலேருந்து 7ல் சனி மாந்தி, அதே போல் காலபுருஷனுக்கும் அது அபியாசாக 7ஆம் இடம். ஸோ அது ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. கூட மாந்தி இருக்கிறனால அவங்க வந்து இந்த பிரேத சாபம் இந்த நிவர்த்தி போய் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் திடீர்னு வந்தாங்க. என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன், இங்கே மீட்டிங் வரணுன்றதுக்காக. ஸோ அவங்களும் கடைசி நேரத்தில் பேர் கொடுத்து பணம் அனுப்பிச்சி வந்தாங்க. ஸோ வந்துட்டு என்னோடய கிளைண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டேன். அவரோட கிளைண்ட் அவங்க போய் கூட்டிகிட்டு வந்தேன். வந்து அவங்க பார்த்துட்டு பரிகாரங்கள்லாம் பண்ணோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. என்னென்னா, நம்ம வந்து அங்கே அந்த பணம், அந்த பிரேதங்களை எரிக்கக்கூடியவங்களுக்கு வந்து சில பொருட்கள்லாம் தானம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பிரேதத்தை எரிக்கிறதுக்கு ராட்டி இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி இமோஷனலாக இருந்தாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால், இப்போ ரீசெண்டாக தான் அவங்க அப்பா இறந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கு அம்மா ஆல்ரெடி இல்லை, அப்பா இறந்து போன டைமில் அவங்களுக்கு ஒரு மாதிரி உதவி இல்லாத ஒரு சுச்சுவேஷன். அவங்க அப்பா முகத்தை கூட சரியாக பார்க்க முடியல. ஏன்னா பெண்கள்லாம் ஊர்லலாம் கிராமத்தில் மயானத்துக்குலாம் அனுபவிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த இதுவும் செய்கிறதுக்கும் அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து இதை பார்த்தோன்னே இங்கே நிறைய பிரேதங்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வரும்போது அதே போல் ஒரு 87 வயது ஒரு முதியவர் ஒருத்தர் வந்து அவங்க பாடியை வந்து எரிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து, ஐயா நம்ம ராட்டிலாம் வாங்கி கொடுக்குறோம், அதை என் கையெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நம்ம அவங்க எரிக்கிறவங்கள்ட்ட சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பகுதி நேரம் பிணம் எரிக்கிறவங்களாவே மாறி அவங்களே அந்த பாடியெல்லாம் வச்சு அவங்களே எல்லாம் எடுத்து அடுக்கி அதில் ஒரு மாதிரி இமோஷனலாக பண்ணிவிட்டு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாம் வச்சுட்டு அவங்க போன பிறகு அதுக்கு எண்ணெயெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சர்க்கரை எல்லாம் கொடுத்து அவங்க பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்படியே கண்ணில் தாரையாக தண்ணீர். அவங்க இது ஒரு பெரிய ஒரு சுமை இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா எங்கேயுமே விட மாட்டாங்க. இங்கே நம்ம மயானத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி யார் வேணாலும் பூஜை அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கெலாம் விடுவாங்க. அது வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ இவங்களுக்கு வந்து மாந்தியும் வேறு இருக்கிறதுனால, ஸோ பிரேத சாபமும் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிரேதங்களை எரிகி விட்டுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த சாமி தரிசனம்லாம் முடித்த பிறகு இதெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொன்னேன், கொஞ்சம் பார்த்துங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தங்க வந்திருக்காங்க, இறந்து போய் பெரிய வயசான பாட்டி.
அவங்களுக்கும் அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே ரீச் ஆகலை. ஒரு 1:30 மணி போல் கால் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் நடக்குதோ இல்லையோ, நல்லதோ கெட்டதோ, இன்றைக்கே ஒரு பெரிய ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள், நிறைய விஷயங்களை நம்ம பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ அது என்னன்றதை பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கர்ம ஜாதகம். ஸோ இப்போ கர்ம ஜாதகம், இந்த கர்ம சம்மந்தப்பட்ட இந்த காசி ஜாதகம் இருக்காங்கிறத ஒருத்தரை பார்த்துக்குங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய, இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எரியூட்டக்கூடிய அந்த இடங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. இல்லைனா அந்த ராட்டி வாங்கி கொடுக்கலாம். அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். நாங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதான் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அது இல்லைனா நம்ம காலையில் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அந்த அனாதை அந்த பிணங்களுக்கு, அந்த சவங்களுக்கு எரியூட்டுறதுக்கோ இல்லை அடக்கம் செய்கிறதுக்கோ உதவி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட அடுத்த தலைமுறைக்காவது இந்த தோஷம் வந்து கடத்தப்படாமல் இருக்கும். நம்மளோட கார்மிக் அக்கௌண்ட்டில் அது சேமிக்கப்படுது, அந்த புண்ணியம் வந்து சேருதுங்கிறது செகண்டரி. பட் நம்ம வாழ்கிற காலத்திலே நம்ம குழந்தைங்களோட இறப்பை பார்க்காம இருக்கிறதுக்கோ, இல்லை குழந்தைங்க இது மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவான இடத்துல போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து ஒரு நல்ல இப்போ ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதத்துக்கான என்னோடய தலைப்புக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த மாதம் வந்து ஐயா என்ன கொடுத்துருக்காங்க தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கரணநாதனை கரணத்தை இயக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரணம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த திதியில் பாதி கரணம். ஸோ கரணம் மொத்தம் 11 இருக்குது. பவமில் ஆரம்பித்து கிம்ஸ்தூக்கணம் வரையிலும் 11 கரணம் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா ஆப்பில், உங்களோட ஆப்லலாம் இப்போ நிறைய வந்துருச்சு. உங்கள் ஜாதக நோட்டு எடுத்து பாருங்கள். அதில் வந்து நம்மளோட பிறந்த அந்த மாதம், கிழமை, நட்சத்திரம் இதெல்லாம் தாண்டி, யோகம் தாண்டி கரசை கடைசியில் இருக்கும். இந்த கரசை முடிஞ்சு அடுத்த கரசை ஆரம்பிக்கிறது. இந்த நாளிகை வரையிலும் முன்னாடி நடந்த கரணம், அடுத்தது வந்து நம்ம கரணம் போட்டிருப்பாங்க. அது பார்த்தாலும் தெரியும். அப்படி இல்லைனா இப்போ தான் நிறைய ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்பில் பார்த்திங்கனாலும் நம்ம வந்து பஞ்சாங்க விவரம்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இருக்கும். ஸோ அப்போ கரணம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா, காரிய சித்திக்கு. கரணம் தான் வந்து ஜாதகத்தை இயக்கிறதுக்கு ஒரு படைத்தலைவர் மாதிரி இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ கரணம் வந்து காரிய சித்தி. அந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவை. நமக்கு வந்து கரணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எதுக்கு கரணம், என்ன பண்ணால் கரணம் இயங்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அது வந்து நம்மளோட இந்த தாந்திரிக விஷயங்களை கலந்து சொல்கிறோம். ஸோ தாந்திரிகம்னா என்னென்னா, அந்த கரணத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும், சில பொருட்கள் இருக்கும். அதை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம இந்த கரணத்தோட பவரை எடுத்து ஒவ்வொரு போகக்கூடிய நம்ம ஒன்று செய்யக்கூடிய காரியங்களை ஜெயமாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கரணத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ அது வந்து இது வந்து நிறைய ஜோதிட குருமார்கள்ட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டது. நம்ம ஜாதகத்தில் நம்ம ஜாதகம் சொல்லும்போது ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்கோட ஃபீட்பேக்ஸு, அதை எப்படி இயக்குனா அவங்க என்ன மாதிரியான பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கரணம் தெரிஞ்சிருக்கு. அந்த கரணத்தை வந்து அவங்களும் இயக்கி பார்த்து பாசிட்டிவ் ஆனவங்களும் இருக்காங்க, நெகட்டிவ் ஆனவங்களும் இருக்காங்க. பாசிட்டிவ் எப்படி ஆச்சுன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய நன்மைகளால், நெகட்டிவ் எப்படி ஆச்சுன்னா இயக்கக்கூடாத வகைகளை இயக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ கரணநாதன் வலிமையாக இருந்தால் அந்த கரணத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அவர் இயல்பாக இல்லை, ஒரு நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் அப்படின்னா அது கொஞ்சம் பார்த்து தான் இயக்கணும். அதுக்கு சில சூட்சுமங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் விட்டுட்டு ஜென்ரலாக கரணத்தை எப்படி இயக்குனா அது நெகட்டிவை குறைச்சி பாசிட்டிவாக கொடுக்குங்கிறதான் நம்மளோட பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு தாந்திரிகம் எப்படி வேலை செய்யுது, அப்போ தாந்திரிகத்தோட வழிமுறைகளை வச்சு அந்த எப்படி நம்ம அந்த கரணநாதனை இயக்கி கரணத்தை நம்ம அதிகப்படுத்தி காரிய ஜெயம் அடைய போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு கரணத்து வழியாக பார்ப்போம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு கரணத்து வழியாக பார்க்கும்போது முதல்ல ஒவ்வொரு கரணத்துக்கும் சில பொருட்கள், சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருட்கள் அப்படின்னா என்ன மாதிரி தூபம் போடணும், என்ன மாதிரியான விஷயங்களை பூசணும், அணிஞ்சிக்கணும், என்ன மாதிரியான பாத்திரங்களை பயன்படுத்தணும், என்ன மாதிரியான உலோகம், என்ன மாதிரியான மோதிரம் போடணும், என்ன மாதிரியான மணி மாலைகள் போடணும்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதை வந்து சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு அந்த கரணம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண கான்செப்ட்லேயே இருந்துட்டு நிறைய பாசிட்டிவ் நடக்குது, நெகட்டிவ் நடக்குது. ஸோ நெகட்டிவ் நடக்கும்போது இது அப்படியே இந்த கான்செப்ட் நமக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுறோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நடக்கலைன்னு பார்த்து அதுக்கு ரிலவெண்ட்டான வேறு ஏதாவது ஆக்ஷனை வந்து நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கரணத்துக்கு ஒவ்வொரு கரணத்துக்கான முக்கியமான அந்த பொருட்கள் வரையிலும் எல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் நெட்டில் நிறைய கிடைக்குது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இது வந்து நான் ஜிகே ஐயா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா முதல் கரணம் பவகரணம். ஸோ பவகரணத்துக்கு அதிதேவதை இந்திரன்.
இந்திரன் தேவேந்திரன் சொல்லக்கூடியது. நோட் பண்ணிக்கோங்க, இல்லை பார்த்தினாலும் நம்ம ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் இருக்கும், அதை ரெகுலராக எடுத்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கரணமும் அந்த கரணத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சொல்லக்கூடிய கேரக்டரிக்ஸ் அவளோட குணநலங்கள் சரியாக ஒத்து வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நல்லா இருப்போங்கிறத நம்மளே இன்டர்பிரேட் பண்ணி பார்த்துக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அப்போ வந்து பவகரணத்துக்கான இது வந்து அதிதேவதை வந்து இந்திரன் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மிருகம் வந்து சிங்கம், கிரகம் செவ்வாய், மலர் புன்னை மலர், புன்னை மலர். ஆகாரம் அன்னம், அன்னம்னா வெறும் சாதம், சாதாரணமாக சாதம் பொங்கி வைக்கிறது தான், வேறு எதுவும் அதில் உப்பு எதுவுமே இல்லை, வெறும் சாதம் மட்டும். பூசுவது கஸ்தூரி, கஸ்தூரி மஞ்சள். அடுத்து ஆபரணம் வந்து மாணிக்கம். தூபம் அகில், அகில்னு மருந்து கடையில் கேட்டால் தெரியும், ஒரு சின்ன 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 பீஸாக குச்சி மாதிரி இருக்கும், அகில் கட்டை. அது வந்து இடித்து போடுறது வந்து தூபம் போடுவாங்க, அது வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வஸ்திரம் வந்து வெள்ளை, வெண்மையான கலர், வெண்மை. பாத்திரம் வந்து பொற்களம், பொற்களம்னா தங்கத்தில் செய்யப்பட்ட பொருட்கள். ஸோ இப்போ தங்கத்துலேயே இப்போல்லாம் எதுவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால தங்கம் கொஞ்சமாவது கலந்துருக்கக்கூடிய பஞ்சலோகம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்னதாக ஒரு தங்கம் அதில் போட்டுக்கணும். இப்போ ஒரு ஒரு பொற்களம், அந்த இந்த ஒரு பாத்திரம் தானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா, நம்ம இப்போ தங்க பாத்திரம் கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம ஏதோ ஒரு சில்வரோ ஏதோ ஒன்று பண்ணி சின்னதாக ஏதோ ஒரு 100 மில்லி என்ன நம்மளால் முடியுதோ அந்த தங்கத்தை போட்டு கொடுத்தா அது ஆக்சுவலாக தங்க பாத்திரம் மாதிரி. ஸோ இது. அடுத்தது வந்து கிழமை வந்து செவ்வாய். தெய்வங்கள் நரசிம்மர், அனுமன். வழிபாடு சூரியன், சிவன். இல்லை சிவ வழிபாடு ஆப்வியஸாக நல்லது பொதுவாகவே. அடுத்து குணம் வந்து தலைமை பொறுப்பு. ஸோ இப்போ வந்து இது இந்த கேரக்டர் இந்த பாயிண்ட்லாம் புரிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பொருட்களை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கிடையில் முதல்ல அந்த பவக்கரணத்தோட அந்த கேரக்டரிக்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பவம்னா சிங்கம், சிங்கத்தோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி லேசியாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நுண்ணறிவு அதிகமாக இருக்கும், சாஃப்டாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன அசைவு வந்தால் கூட உணர்ந்துக்குவாங்க, தூக்கத்தில் கூட டக்குன்னு பார்ப்பாங்க, ஆனால் எந்திரிக்க மாட்டாங்க, இது மாதிரி இருப்பாங்க. இவங்களை வந்து தூங்கு திட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா எந்திரின்னு எழுப்பிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஆணாக இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி லேசியாக இருப்பாங்க, பெண்கள் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா ஆண் சிங்கம் தான் அப்படியே ஒரு மாதிரி பவுண்ட்ரியோட ஒரு கம்பீரமாக படுத்து இருக்கும், பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போயிட்டு வரும்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பவகரணத்தில் பிறந்தவங்க வீட்டில் கண்டிப்பாக யாராவது அவங்க மனைவியோ இல்லை அம்மாவோ பெண்கள் சம்பாதிச்சோம், அவங்க மூலமாக வருமானம் இருக்கும், அது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தைரியம் மாதிரி அவங்க குடும்பத்து மேலே ஒரு ஆர்வம், ஒரு கௌரவம், ஒரு மாதிரி ஈகோ, ஒரு பிடிவாதம், இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து திடுதிப்புன்னு டக்குன்னு வேலையெல்லாம் போயிடும், வேலை இல்லாமல் போயிடும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு வேலை, ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் அவங்க வேலைக்கே போவாங்க. ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா ரொம்ப அசால்ட்டாகவே இருந்துருவாங்க. ஸோ அப்போ பவகரணத்தில் இருக்கிறவங்க ஏதோ கமிட்மெண்ட் வச்சுக்கணுங்கிறது இது சூட்சமமான ஒரு விஷயம். இது தாந்திரிகம் கூட வச்சுக்கலாம். ஸோ கமிட்மெண்ட்டை ஆக்கிக்கிட்டே இருக்கணும். பவகரணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி லேசியாக இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. இது அவங்க வந்து பொதுவாக பரிசுகள், போட்டிகள் இதெல்லாம் வந்து டக்குன்னு ப்ரைஸ்லாம் வாங்குவாங்க, நிறைய ஜெயிப்பாங்க. பரிசு பாராட்டு பெறுறத ரொம்ப கௌரவமாக நினைப்பாங்க, அவங்க லைஃப் டைம் அதை நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்கும். அதே போல் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை ஆண்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு தலைமை குவாலிட்டி வந்து ஒரு மாதிரி அடுத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு இது வந்து இருந்துடும், இயற்கையாகவே இருந்துடும். அப்புறம் இருந்தாலும் கூட்டத்தோடு அப்படியே ஃபேமிலியோடு அப்படி போகிறதெல்லாம் இல்லாமல் அப்படியே சிங்கமாட்டு அப்படியே தனிக்காட்டு ராஜா மாதிரியே தான் தெரியுவாங்க ஒரு மாதிரி எந்த காலகட்டத்துலேயும். அதே போல் ஆண்கள் வந்து கொஞ்சம் எடை அதிகமாக இருப்பாங்க இயற்கையாகவே. ஏன்னா ஆண் சிங்கம் வந்து எடை கொஞ்சம் அதிகம். பெண் சிம்மம்னு சொல்லுவாங்க. பெண் சிம்மம்னா சிங்கம் ஆண், சிம்மம் பெண். அந்த சிம்மம் பெண் என்ன பண்ணுவாங்கன்னா சதா ஏதாவது வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க, கணவருக்காகவோ இல்லை அப்பாவுக்காகவோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க பெண்ணில் பிறந்த பவகரணத்தில் பிறந்த பெண்கள். அப்போ வந்து ஆணை காட்டிலும் பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே நல்ல ஆக்டிவிட்டிஸ் இது இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை ஃபினிஷ் பண்ண முடியாது அவங்களால. அப்போதைக்கு ஆண்களோட துணை கண்டிப்பாக தேவைப்படும். அது கணவரோ இல்லை அப்பாவோ கூட பிறந்தவங்களோ ஒரு ஆண் துணை.
பெண் சிம்மத்துக்கு தேவை. அதுபோல் என்ன தான் ஆக்டிவாக இருந்தாலும் அதால் பெருசாக எதையும் சாதிக்க முடியாது. இல்லை ஒரு பிரச்சனைகளை முடிக்கும் போது ஆணோட வழிகாட்டுதலோ ஏதோ ஒத்துழைப்போ கண்டிப்பாக இருக்கணும். இது பவகரணத்தில் பிறந்த பெண்களுக்கானது. அதே போல் இவங்க வந்து பசிச்சா மட்டும்தான் வேட்டைக்கு போகுன்ற மாதிரி அந்த ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. இல்லைன்னா வேலைக்கு போகக்கூடிய பெண்களை யாராவது அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே வேலைக்கு போக விட்டுட்டு அவங்கள வேலைக்கு போகிறத பார்த்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க வந்து அவங்கள எதுவும் டீப்ரமோட் பண்ணிடக்கூடாது, அவங்கள எதுவும் பின்னாடி இழுத்துடக்கூடாது. அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகணும். அதில் வந்து அதே போல் தைரியமானவங்களாக இருப்பாங்க, பெரியோர்களிடம் பாராட்டும் பரிசும் பெறுவாங்க. சுகத்தின் மீது மட்டும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அப்படியே ஒரு நோகாமல் இருப்பாங்க. அது கொஞ்சம் அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனால் தெய்வ நம்பிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உழைப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும். அவங்க உழைக்க மாட்டாங்க, உழைச்சாலும் கடவுளை விட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து கமிட்மெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க நிறைய இறங்கி வேலை செய்வாங்கங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருப்பாங்க. அரசாங்கத்தோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும், எப்போவுமே இருக்கும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நல்லா படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு தலைமை இடத்துக்கு போகக்கூடிய ஒரு லெவலில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் பவகரணத்தில் இயற்கையாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த பவகரணத்தை பிறந்தவங்க எப்படி இந்த பொருட்கள் இந்த விஷயங்களை வச்சு தாந்திரிகமாக நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகலாம், அந்த நெகட்டிவிட்டி எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு முதல்ல சொல்லப்பட்டது வந்து அகில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த அகில் கம்பல்சரி வாங்கி தூபம் போடணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் பவகரணத்தில் இருக்கானா அவங்க அம்மாலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணுன்னா, ஆரம்பத்திலேயே அகில் அந்த கட்டைகள்லாம் உரைச்சி அந்த சின்ன சின்ன பொடி பீஸாக்கி தூள் பண்ணி தூபம் அந்த பையன் சுவாசிக்கிற மாதிரி அந்த கணவர் சுவாசிக்கிற மாதிரி போட்டுட்டு வந்தாவே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படும். அடுத்து வந்து புன்னை மரம், அதெல்லாம் ரொம்ப ரேரு. அப்படி சப்போஸ் கிடச்சிச்சின்னா அந்த மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம், இல்லை ஏதாவது சாமி கொடுக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ண போகும்போது அவங்க வந்து வெள்ளை கலர் வெண்மை நிற ட்ரெஸ்ஸு போட்டு போகலாம். இது வந்து காரியத்தை சித்தியாகிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி வெண்மை நிறத்துக்கான சந்திரனும் சுக்கிரனும் அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் தான். அதே போல் இந்த ஆகாரம் அன்னம், வெறும் சாதத்தை அவங்க சாப்பிட்டு பழகணும். அன்னதானம் நிச்சயமாக அவங்க பண்ணணும். அதே போல் மறக்காமல் எந்த கோயில் எங்கே போனாலும் கூச்சப்படாமல் அன்னதானத்தில் சாப்பிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கெத்து பண்ணிவிட்டு சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரி அப்படியே வீம்பாக அப்படி பார்த்துட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கூட அதிகமாக இருப்பாங்க பவகரணத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அந்த மாதிரி அலட்சியம் பண்ணாமல் அவங்க போய் அந்த அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டாங்கனாலும் அன்னதானத்துக்கு உதவி செஞ்சாங்கனாலும் நிச்சயம் அவங்களுக்கு இது ஒரு தாந்திரிகமாக செயல்படும். அதே போல் கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு கூட நம்ம தாந்திரிகம்லாம் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட முஸ்லீம் ஐயா ஒருத்தர் இருக்கார். ஸோ நிறைய நெகட்டிவ் இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூ இருக்கிறவங்க, தேவையில்லாத மற்ற மூன்றாவது பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், பூஜைகள்லாம். ஸோ அப்படி வந்து ஒரு கிளைண்ட்டுக்கெலாம் வந்து நம்ம ரெடியாக ஒரு பிரச்சனை விஷயத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரெகுலராக சில விஷயங்கள் பண்ணோம், ஒரு பெருசாக சக்ஸஸ் இல்லை. அவங்களும் காசி ஜாதகம் தான், இங்கேயும் பண்ணால் அவங்க காசி கூட போயிட்டுலாம் வந்துட்டாங்க. ஆனாலும் ஒன்றும் பெருசாக ரிஃபெக்ட் இல்லை, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் பெருசாக அவங்க நினச்ச மாதிரி அந்த கணவரோட சேர முடியல. அது கொஞ்சம் பிளாக் மேஜிக்லாம் இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சாலும் கூட அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கல. அப்போ தான் வந்து நம்ம இந்த கிளாஸ் படித்ததுக்கப்புறம் அவங்க வந்து பவகரணம்னு தெரிஞ்சுட்டு சரி அந்த பூசுகிற விஷயங்களை ஏதாவது டெவலப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த கஸ்தூரி மஞ்சள் பூச சொல்லி பழக்கப்படுத்தோம். பார்த்திங்கன்னா அந்த கரணத்தில் பிறந்தவங்க அந்தந்த பொருட்களை ரொம்ப உதாசீனப்படுத்துவாங்க. இப்போ அந்த அன்னதானம்லாம் செய்ய மாட்டாங்க. நீ கண்டிப்பாக பாருங்கள், அன்னதானத்தில் சாப்பிடவே மாட்டாங்க. நம்மளாம் போய் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வரணும். ஏன்னா அவங்கள இந்த முன்னிலையை விரும்புவாங்க. அவங்கள வந்து ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். யாராவது அன்னதானத்தில் யார் கூப்பிட போகிறா? வரவங்க சாப்பிட்லாம், இல்லைனா போயிட்டே இருக்க வேண்டியதான். இவங்க அப்படி யாராவது கூப்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்க யாரும் கூப்பிட மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வாலண்டியராக நம்ம போய் சாப்பிடும்போது ஏதாவது டிஃப்ரென்ஸ் நடக்கும்னு சொன்ன மாதிரி இந்த அம்மா வந்து மஞ்சள் பூசியே குளிக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு மஞ்சள் அலர்ஜியாக என்னன்னு தெரியல, அவங்க மஞ்சள் பூசி குளிக்க மாட்டாங்க. நம்ம இது வந்து பூசுவது மஞ்சள்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, இது மாதிரி எதாவது ட்ரை பண்ணுங்கள். சும்மா நம்மளே எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், சைமல்டேனியஸாக இதையும் பண்ணுங்கன்னு சொல்லி இதுவும் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மறுபடியும் அந்த பூஜைகளை பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தாந்திரிகமான சில செயல்பாடெல்லாம் பண்ணோம். எல்லாமே கலந்து ஒரு 10-15 நாள்லேயே அவங்க ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து இவங்களும் போய் கொஞ்சம் பேசி அவங்களும் பேசி சரியாயிடுச்சு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக பார்த்தோம் அப்படின்னா இது அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு, நம்ம நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும்.
ஸோ அப்போ அவங்கவுங்க கரணத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது என்ன நம்மளால் முடியுமோ அதை செய்ய சொல்லும்போது, அதே போல் அந்த அம்மாவுக்கு வந்து 2வது தடவையும் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த போர்வையெல்லாம் கொடுப்போம் தானம். அதில் வந்து மேக்ஸிமம் பிளாக் கலர்லாம் கொடுப்போம். பிளாக்கு மற்ற கலர் சேர்ந்த மாதிரி அந்த பிரேதம் எரிக்கிறவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதோட எடுக்கிறதோ சேர்த்து கொஞ்சம் ஒயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த லேடிஸ்க்கு வந்து புடவையும், வேலை செய்கிறவங்களுக்கு வெள்ளை வேட்டியும் வச்சு, ஒரு ஒயிட் ஷர்ட்டு பிட்டெல்லாம் வச்சு அவங்களும் நம்மளே வாலண்டரியாக செஞ்சோம். செய்யும்போது இது மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் விஷயங்களை செய்யும்போது நம்ம ரிசல்ட் வந்து சீக்கிரம் அடையலாம். ஸோ இந்த விஷயம். ஸோ புன்னை மலர்களை வச்சு பூஜிக்கலாம். புன்னை மரம் ஆயில் கிடைக்கிது. அந்த புன்னை மரம் அந்த ஒரு விதை மாதிரி இருக்கும். அதுலேருந்து புங்க மரம் எண்ணெய் மாதிரி புன்னை மரம் எண்ணெய் வந்து கிடைக்கிது நாட்டு மருந்து கடையில். அது வச்சு விளக்கு போடலாம். அவங்கள விளக்கு போடலாம், இல்லை அவங்க இருக்கிற வீட்டில் விளக்கு போடலாம், சிவன் கோயிலில் போய் விளக்கு போடலாம். அதே மாதிரி குழந்தையாக இருந்தால் கூட இந்த கஸ்தூரி மஞ்சள் பூசி குளிப்பாட்டுறது பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். இல்லைனா பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஆண்கள் வந்து அந்த மஞ்சள் பூசி குளிக்க முடியாத பட்சத்தில் குங்குமம் மஞ்சள் வைக்கும்போது அந்த மஞ்சளை லைட்டாக அதாவது யூஸ் பண்ண பழகலாம். இல்லைனா மஞ்சள் ட்ரெஸ்ஸை வந்து யாருக்காவது தானம் கொடுக்கலாம். வெள்ளை ட்ரெஸ்ஸோடு சேர்த்து மஞ்சள் ஓரமாக வச்சு கொடுக்கலாம். அதே போல் முக்கியமான பூஜை பொருட்கள் மாதிரி குழந்தை கோயிலுக்கு ஏதாவது பண்ணும்போது இந்த தங்கம் ஏதாவது சேர்ந்து கொடுக்கறது, இந்த கோயில் திருக்கல்யாணம்லாம் நடக்கும்போது, இல்லைனா யாராவது குழந்தைங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தங்கம், அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, இது மாதிரி நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தலாம். அதே போல் இவங்க வழிபடக்கூடிய தெய்வத்தை வந்து என்ன பண்ணலான்னா, அந்த பாத்திரம் இல்லை தங்கம் கலந்த பஞ்சலோக பாத்திரத்தில் கஸ்தூரி மஞ்சள் போட்டு கலக்கி அதை வந்து அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி, இல்லை அவங்களா வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி பூஜை பண்ணி மாணிக்க மாலைன்றது வந்து மாணிக்க மாலை ஒரிஜினலாக ரொம்ப காஸ்ட் அதிகம். மாணிக்கத்துக்கு ரெலவெண்ட்டாக கார்னெட்டு அப்புறம் ஜாஸ்பர் மாலையெல்லாம் கிடைக்கும். அந்த மாலைகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த சாமிக்கு போடலாம். அவங்களுமே அணிஞ்சிக்கலாம். இல்லைனா அவங்க ஜாதகத்தில் சூரிய நிலையையும் பார்த்துட்டு மாணிக்கம் அணிகிறது, மாணிக்க மோதிரம் போட்டுக்கிறது கூட கரணத்தை வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணும். இல்லைனா யாருக்காவது இந்த சிவ ஆலயங்களுக்கு இந்த மாதிரி மாணிக்க மாலைகள் போடுறது அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணும். அப்புறம் வந்து கோயில் அந்த அந்த அகில் கட்டையை உடச்சி நம்ம வீட்டில் போடுற மாதிரியே கோயில்களுக்கும் கொடுத்து அதை ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அது அவங்க வந்து அந்த அவங்களோட ஒழுக்கம், அந்த தைரியம், இது மாதிரி விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணி நெகட்டிவ் வந்து சோம்பேறித்தனம், அந்த ஒரு மாதிரி கெத்து தேவையில்லாத இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வழியெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பவகரணத்துக்கு. அடுத்தது வந்து பாலவகரணம். பாலவகரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதிதேவதை ஐயப்பன், மிருகம் புலி, கிரகம் ராகு, மலர் வந்து சிறு செண்பக மலர், ஆகாரம் பாயாசம், பூசுவது சந்தனம், ஆபரணம் முத்து, தூபம் சந்தன பொடி, வஸ்திரம் சிவப்பு, பாத்திரம் வெள்ளி. தெய்வங்கள் வந்து கிராம தெய்வங்கள், அதிபதி பிரம்மா. ஸோ அப்போ வந்து இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து புலியோட குவாலிட்டிஸ் வந்து இருக்கும். இதில் தேய்பிரையில் பிறந்தவங்க வந்து பூனை மாதிரி கூட இருப்பாங்க. ஏன்னா பூனையும் புலியோட அந்த கேட்டகரி தான், அந்தோட ஃபேமிலி தான் அது. ஸோ அப்போ வந்து நல்ல அந்த ராகு பலம் உள்ளவங்க, இல்லைனா இந்த பாலவ கரணத்தில் நல்ல பாசிட்டிவ் சைடில் உள்ளவங்க புலி மாதிரி இருப்பாங்க. ப்ரொவைடட் அந்த நெகட்டிவோட தேய்பிரை இம்பேக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய தோஷமான ஜாதகங்கள் உள்ளவங்க பார்த்திங்கன்னா பூனையோட குவாலிட்டிஸ் இருக்கும். பூனையும் புலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்போ வந்து பூனை பதுங்கி பாயிறது மாதிரி தான் புலியும் பதுங்கி தான் போகும், பூனையும் பதுங்கி தான் போகும். என்ன புலி பிடிக்கிற இறை வேறு, பூனை பிடிக்கிற இறை வேறு. ஸோ அப்போ வந்து பூனை இருக்கக்கூடியவங்க பதுங்கி பாஞ்சாலும், புலி அந்த மாதிரியான இருக்கிறவங்க பதுங்கி பாஞ்சாலும் பிடிக்கிற இறைங்கிறது அவங்க பெற லாபம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பவகரணத்துக்காரங்க வந்து என்ன மாதிரியான இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அதே மாதிரி ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க. எந்த காரியத்துலையும் துணிந்து இறங்குவாங்க, இறங்கி ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த காரியம் ஆயுதம் இல்லாத போராட்டங்களில் வந்து கலந்துக்குவாங்க. அதனால் இந்த கபடி பிளேயர்ஸ்லாம் இதில் இருப்பாங்க. புலி வந்து அப்படியே மேக்ஸிமம் அந்த பெண்கள் குழந்தை குட்டியோட தான் இருக்கும். அதனால் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கும்.
பதுங்கி பாயறதுனால அந்த திட்டம் போடுற குவாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் திட்டம் போட்டு பிளான் பண்ண பட்ஜெட் போடுறவங்க, ஃபேமிலியை வந்து பிளானிங்காக கொண்டு போகிறவங்கலாம் இந்த இந்த குணநலன்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து மண் சம்மந்தப்பட்டவங்க இவங்க ஆக்சுவலாக. ஸோ மண்ணோட குவாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மண் மாதிரி ஒரு பொறுமை, நிதானம், அப்புறம் தானம் செய்யக்கூடிய குவாலிட்டி, இந்த அனாதை ஆசிரமங்கள் நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப இமோஷ்னல் டைப்பும் இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து இந்த சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான தாந்திரிக விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வழிபடுற தெய்வத்துக்கு வந்து வெள்ளி பாத்திரத்தில் சந்தனத்தை கலக்கி, சந்தனாதி தைலம்லாம் கிடைக்கும், அது கூட சாமிக்கு வாங்கி கொடுக்கலாம். சந்தன கட்டைகளை வந்து உடச்சி அதை வந்து தூபத்தில் போட்டு சாமியை மகிழ்விக்கலாம். முத்து மாலை போடலாம், அவங்களுமே முத்து மாலை போட்டுக்கலாம், முத்து மோதிரம் போடலாம். இந்த மாதிரி தாந்திரிகமான விஷயங்கள்லாம் செய்யலாம். ஸோ இவங்க வந்து உறவுகளை ரொம்ப பேணி காக்கிறவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு தான தர்மங்கள் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. ராகதோஷம் இவங்களுக்கு பெருசாக வேலை செய்யாது. எப்படி இருந்தாலும் இந்த பாலவக்கரத்தில் பிறந்து சர்ப்பதோஷம் இருக்குதுன்னா அது அவ்வளோ பெருசாக இம்பேக்ட் பண்ணுறது இல்லை. நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அந்த புலியோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்க சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த செண்பக மலர், செண்பக பூ வளர்க்கலாம். அந்த செடி வச்சு வளர்க்குறது, அந்த செடிக்கு போய் தண்ணி ஊற்றி பராமரிக்கிறது. சந்தனம், அந்த தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சூட்சமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் அந்த அந்த அவங்களோட பூசுறது குங்குமம், கஸ்தூரி மஞ்சள் இது மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ அதை என்ன பண்ணலான்னா அந்த மரம் செடிக்கு வந்து அந்த பொருளை போட்டு அந்த பொருளை அதில் கொஞ்சம் கலந்து தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாலவத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சந்தனம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த செண்பக மலருக்கு வந்து தண்ணியில் கொஞ்சம் சந்தனத்தை கலக்கி அதை நீங்கள் விட்டுட்டு வந்தாலும் ரொம்ப சீக்கிரம் ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த நன்மைகள் நடக்கிறதுக்கு, அவங்களோட தடைகள் நீங்கிறதுக்கு, அவங்களோட காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாயசங்கத்தை சாப்பிட்டு போகலாம். இல்லை யாருக்காவது பாயசம் வாங்கி கொடுக்கலாம். இல்லை கோயிலில் நடக்கிறக்கூடிய அந்த அன்னதானத்துக்கு வந்து பாயசம் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி தானம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களை டெவலப் பண்ணும்போது, அந்த கிழமைகளில் செய்ய போகும்போது இந்த காரியங்களை அவங்க நல்லபடியாக ஜெயிச்சுக்கலாம். ஸோ ஒரு வரிசையாக நம்ம பண்ணிட்டு வரோம். பரிகாரங்கள் பெருசாக பலனளிக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்ய போகும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை வந்து ஈஸியாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ இப்போ அடுத்தது பவம், பாலவம் முடிச்சிட்டோம். அடுத்தது கௌளவம். கௌளவ கரணத்துக்கு வந்து அதிதேவதை சூரியன், மிருகம் பன்றி, கிரகம் சனி, சனி பகவான், மலர் மகிழம்பூ, ஆகாரம் பணியாரம், பூசுவது குங்குமம், ஆபரணம் வெள்ளி, தூபம் வில்வ பொடி, வஸ்திரம் கண்டாங்கி சேலை இதெல்லாம் கட்டுவாங்களே, கண்டாங்கின்னு ஒரு கோடாக போட்டிருக்கும், ஒரு மாதிரியான புடவை கண்டாங்கி. பாத்திரம் செப்பு பாத்திரம். தெய்வங்கள் வந்து வராகர் வராகி, கிழமை செவ்வாய், தேவதை மித்திரன். குறியீடு மரக்காலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். கௌளவர் அப்படிங்கிற பானை செய்யக்கூடியவங்க. இப்போ கௌளவ கர்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கான செய்யக்கூடிய விஷயங்கள் இது. ஸோ ஜென்ரலாக கௌளவ கர்ணத்தை பற்றியான மற்ற விஷயங்களை சொல்கிறேன். இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க வந்து இயல்பில் ஒழுக்கமாக இருப்பாங்க. அரசு ஒப்பந்தம், அரசாங்கம், கான்ட்ராக்ட் இது மாதிரி பிஸ்னஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சிந்தனை கொஞ்சம் கம்மி, செயல்பாடுகள் அதிகம், சிறந்த அறிவாற்றலாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சுயநலம் அதிகமாக இருக்கும். இந்த நிலக்கரி, சுரங்கம், மைன்ஸு, ஜுவல்ஸு, இந்த மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் சொகுசான நபராக இருப்பாங்க. அப்புறம் வந்து அற்புதமான வாகன வசதி இருக்கும். பெற்றோர்களை விட அதிகமாக நிலப்பலன்கள் சம்பாதிப்பாங்க. கொஞ்சம் ஆச்சாரம் இருக்கும். தாய் தந்தை மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். மனைவி மக்கள் மேலே ஆர்வமாக இருக்கும். இது வந்து ஜென்ரலான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ வந்து பன்றி பொதுவாக பார்த்திங்கன்னா வானத்தை பார்க்காது, கீழே ஏதாவது இருக்கும், நோண்டிகிட்டே இருக்கும். ஸோ அதே போல் பன்றி தனியாக இருக்குது, அது குழந்தை குட்டியோடையே தான் சுற்றிட்டு இருக்கும். அது இருக்கிற இடம் அதுக்கு சொர்க்கம். ஸோ இப்போ கௌளவ கர்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சுற்றினாலும் வீட்டு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாஸ்டாலஜிக்காக இருப்பாங்க. குழந்தை குட்டியோட ஃபீலிங் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். அதே போல் அவங்க ஏதாவது ஒரு இடங்கள், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகும்போது யாரோட சேர்ந்து இருக்கவே விருப்பப்படுவாங்க. அவங்க டீம் அப்படின்னு யாராவது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்து இந்த கரணத்துக்காரங்க குவாலிட்டிஸை இந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து இந்த குங்குமம் பூசிட்டு வர்றது,
அடுத்தது வந்து பணியாரம் சாப்பிட்டு போகிறது, பணியாரம் கொடுக்கறது, இதெல்லாம். இதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நானும் கௌளவ கர்ணத்தில் தான் பிறந்தேன். ஸோ கௌளவ கர்ணம் துலா லக்னம். கௌளவ கர்ணம் எனக்கு சனி பகவான் ஒன்றும் பெரிய நல்ல இடத்துல இல்லை, 12 தான் மறைஞ்சிருக்கார். ஆனாலும் இந்த கௌளவ கர்ணம் எனக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌளவர்னு சொன்னாங்க இல்லையா, கௌளவர்னா இந்த குலாளர் இந்த மாதிரியானவங்க. நம்ம குருஜி ஐயா கூட அந்த கம்யூனிட்டி தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதில் இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு நான் வந்து 2வது வீடு வாங்க போகிறேன். அப்போ போகும்போது ஒரு காரிய ஜெயம்னா, சரி இந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த காரியத்தை ஜெயம் ஏதாவது பண்ணிக்கணும், என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லியராகவே போனோம். காலையிலனா ஒரு 8 மணி போல். ஸோ இந்த டைம் முடிஞ்சிறதுக்குள்ளே போகணும், அந்த அவ்வளோ கரணம் முடியறதுக்குள்ளே போகணுங்கிற பட்சத்தில் போகும்போது இதை எப்படியா சாதிச்சிடணும், ஏதாவது ஒன்று பண்ணுவோம், சரி எதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து அஸ்வின்ஸ்னு ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்குது, பெரிய ஃபேமஸான கடை. அங்கே போயிட்டு பணியாரம் கேட்டால் இல்லை. சரி கொழுக்கட்டை, 6வது நட்சத்திரத்தை இயக்குவோம், உத்தராடத்தை இயக்குவோம்னு நினச்சிட்டு கொழுக்கட்டை கேட்டால் கொழுக்கட்டையும் இல்லை. சரி டைமும் முடிய போகுது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குன்னா நம்ம சாப்பிட்டு போகலாம் இல்லை ஏதாவது வாங்கிட்டு போகலான்ற மாதிரி நினச்சிட்டு போனோம். ஒன்றும் கிடைக்கல. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த நமக்கு வீடு காட்ட வரார் இல்லையா, அந்த புரோக்கர் இருக்கார்ல, அவர் நமக்கு தெரிஞ்சவர். ஸோ அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஸ்டாலில் போனால் அந்த ஊரில் போய் பார்த்தா கருப்பட்டி பணியாரம் இருந்துச்சு. பணியாரம் தானே, அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கும் போல இருக்குது, அப்பப்போ ரெடி பண்ணுறதில்ல, அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா கலராக இருந்தது. அப்புறம் அது 2-3 பாக்கெட் வாங்கிக்கிட்டு வேறு எதுவும் வாங்கலை, அதை மட்டும் வாங்கிட்டு அவரை பார்த்த உடனே வீட்டை பார்க்குறதுக்கு போகல, அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு போனோம். ஆப்வியஸாக அந்த வீடு ஒரே சிங்கிள் சிட்டிங் தான் பார்த்தேன். அடுத்த வாரத்துலேயே அந்த வீடு முடிஞ்சு ஒரு 10 நாளில் கிரயம் பண்ணியாச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காரியம் பண்ணுறதுக்கு. அதே போல் நம்ம குருஜி ஐயெல்லாம் அவங்க கூடலாம் ஒரு நல்ல கான்டாக்ட் ஏற்படும் போது, நம்ம டீம்னு ஒரு ஃபார்ம் ஆகும்போது அதோட அபரிதமாக நமக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்கிது. ஸோ எப்போவுமே நான் குங்குமத்தோடு தான் இருப்பேன். ஸோ குங்குமம் வைக்கணுன்றதுனால குங்குமம் பூசிட்டு தான் இருப்பேன். மேக்ஸிமம் ரெட் கலர் அந்த மாதிரி இதை தான் அதிகபட்சம்னா, காரும் ரெட் கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம இயக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு மேலேயும் நம்ம வரக்கூடிய, நான் வீட்டில் வெள்ளி பாத்திரம் வச்சுருக்கேன், நான் ஜெம் ஸ்டோன்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நிறைய பேருக்கு மோதிரம். ஸோ இயற்கையாகவே அது அமைஞ்சு போச்சு, நம்மளும் அதை அமைச்சிக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து ஜெம் ஸ்டோன்ஸில் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம். அப்புறம் வெள்ளிலாம் கொஞ்சம் விலை இறங்கும்போது நிறைய வாங்கி வச்சுக்கோம். ஏன்னா மோதிரங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறதுனால, அப்பப்போ போய் வெள்ளி வாங்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம வெள்ளி நிறைய வாங்கி வச்சுருக்கோம். ஸோ வெள்ளி பாத்திரங்கள் இருக்குது. ஸோ இப்போ இது மாதிரிலாம் ஆக்டிவேட் பண்ண நம்ம வராகரை கும்பிட்றோம், வராகி கும்பிட்றோம். 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் கூட அவர் வந்து துலா லக்னத்துக்கு 4-5 கூடையர் யோகி, நல்லவர் தான். அதனால் ஒன்றும் கெடுத்தாலுமே கூட நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தானம் செய்யும்போது, அந்த பணியாரங்கள் கொடுக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கோயிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், பாக்கெட்டாக வாங்கி கொடுத்துட்ருப்பேன், இப்போயும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளை மூவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் வழியை காட்டுது. ஸோ இதுவும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கௌளவ கர்ணத்தில் பிறந்தவங்க இந்த வழிபடக்கூடிய தெய்வத்திற்கு குங்குமம் வச்சு வில்வப்பொடியோட அபிஷேகம், ஸோ செப்பு பாத்திரத்தில் வில்வப்பொடி போட்டு கலக்கி அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுத்து, இல்லை நீங்களே பண்ணால் கூட வில்வப்பொடியை மறக்காமல் அதை கொடுங்க. நான் அது வில்வப்பொடி இதுவரையிலும் வாங்கி கொடுத்ததில்ல, பட் வந்து வில்வப்பொடியும் இருக்குது, நிறைய கிடைக்கிது. நம்ம திருமஞ்சன பொடி அந்த மாதிரி கிடைக்கும் போது அதுவும் இதோட அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணி அந்த சாமிக்கு கண்டாங்கி துணின்னு கிடைக்கிது, அது சின்ன பிட்லலாம் கிடைக்கிது, அதை வாங்கி கொடுக்கணும். நான் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து பிரதோஷம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து ரெகுலராக இதை வாங்கி வச்சாச்சு, முன்னாடியே ஒரு நிறைய வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ அதனால் அம்பாளுக்கு அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறது. ஸோ இது மாதிரி பண்ணுறது. அப்புறம் படையல் பண்ணுறது, அப்புறம் மகிழம் பூ குட்டியாக அழகாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இந்த மகிழம் மரத்தை வளர்க்குறது, மகிழம் மரத்துக்கு இந்த குங்குமம் லைட்டாக கலந்து தண்ணி ஊற்றிட்டு வர்றது. அப்புறம் வந்து வெள்ளி பாத்திரத்தில் நவகிரதானியங்களை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் மகிழ மரத்துக்கு ஊற்றிட்டு வந்தாலும், இந்த நெகட்டிவாக ஏதாவது சனி ரீதியாக ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருந்தால் கூட அதுவும் மாறும். இதை வந்து நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஒரு மாதிரி ஒரு நர்வஸாக இருக்குது, ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இதுலேருந்து எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும், இதையோடய வெளியே வரணுங்கிற பட்சத்தில் கரணத்தை டக்குன்னு எடுத்து, இல்லைனா அன்னைக்கு என்ன கரணம் ஓடுதோ அந்த பொருளை எடுத்து நீங்கள் யாருக்காவது தானம் பண்ணிட்டோ, இல்லை வீட்டில் இருக்கவங்க சாப்பிட வச்சோ, இல்லை யாருக்காவது கொடுத்தோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது
கௌளவ கரணத்துக்கான கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணுற கரணநாதனை அதிகப்படுத்தி கரணத்தை வலிமைப்படுத்துறதுக்கான வழிகளாக இருக்கும். ஸோ அடுத்தது கௌளவம் பார்த்துட்டோம். அடுத்தது தைத்துளை. தைத்துளையோட அதிதேவதை ஆதித்யன். ஆதித்யன்னா இந்த ஏர்லி மார்னிங் சூரியன் உதிச்சு வர்றதான் ஆதித்யன். ஸோ ஆதித்யனுக்கும் சூரியனுக்குலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆதித்யன். மிருகம் கழுதை, கிரகம் சுக்கிரன், மலர் மல்லிகைப்பூ, ஆகாரம் அப்பம், பூசுவது கோரோசனம், ஆபரணம் வைரம், தூபம் குங்கிலியம், வஸ்திரம் மஞ்சள், பாத்திரம் இரும்பு, தெய்வம் ஜேஷ்டாதேவி, கிழமை புதன்கிழமை, அதிபதி பெருமாள், பெருமாளோட அனைத்து இதுவும், தேவதை பித்ருக்கள்னால் முன்னோர்கள். ஸோ இந்த கோயில் வந்து இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அங்கே பெருநகரில் இருக்குது. ஸோ இவங்களும் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணோம். மல்லிகைப்பூ, அப்பம், அப்புறம் இரும்பு பாத்திரம், இது மாதிரி விஷயம். ஸோ அப்போ வந்து இவங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கழுதை மாதிரி ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சுயநலம் பார்க்காம இருப்பாங்க, அடுத்தவங்களுக்காக வளருவாங்க. இவங்க சைடு என்ன தான் நியாயம் இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக யார்ட்டையும் பேச மாட்டாங்க. கொஞ்சம் கன்னிங்னஸ் இருக்கும், இருந்தாலும் ரொம்ப அக்ரெசிவாக யாரையும் திட்ட மாட்டாங்க, மனம் புண்படும் மாதிரி பேச மாட்டாங்க. அடுத்தவங்களோட பிரச்சனைகளை நேருக்கு நேராக சொல்லி அவங்கள பண்ண மாட்டாங்க. முடிஞ்சளவுக்கு ரொம்ப சாஃப்டாக பேசி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தவங்களோட அழுக்க நீக்கிறதுக்காக கழுதை தான் போய் துணியெல்லாம் துவைச்சி கொண்டு வரும் இல்லையா, அது மாதிரி பொதி சுமக்கிற அந்த கேரக்டர் அவங்களுக்கு நிறைய இருக்கும். கொஞ்சம் குறுக்கு வழியையும் தேடுவாங்க. பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ தைதுளை கரணத்து பெண்கள் வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை நடத்தினாலோ, ஒரு கடையை நடத்தினாலோ, ஒரு தொழில் நடத்தினாலோ அங்கே வந்து வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இயற்கையாகவே சுக்கிரன் அம்சம் அதிகம் இருக்கும். அந்த பெண்களுக்கு தைத்துளையும் இருந்துட்டால் அவங்க பேரில் ஏதாவது விஷயங்களை பண்ணும்போது, இப்போ நம்ம ஏதோ ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறோன்னா நம்ம வீட்டில் யாராவது தைத்துளை இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம கூட பார்ட்னராகவோ இல்லை அவங்கள ஓனர் ஆக்கி அப்படி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த லாபம் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்க எப்போவுமே இலகிய மனம் கொண்டவராக இருப்பாங்க. நியாயம் இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக ஒரு அமைதியான முறையில் தான் தீர்வு கொடுப்பாங்க. அழகில்லாத நபர்கள்ட்ட கூட ஒரு மாதிரி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு இயற்கையாக கொஞ்சம் காமம் அதிகமாக இருக்கும். எல்லா காலத்துலேயும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ஸ்டடியான இன்கம் வேணும்னு நினைப்பாங்க. ஒரு பேசிவ் இன்கம் மேலே ஆசை வச்சுருப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் நோம்பு கும்பிட்றவங்கள தான் இருப்பாங்க. திடமான மனசு இருக்கும். மனசை வந்து எதுவும் திடப்படுத்துறது, எதுவும் தனி பயிற்சி எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த குவாலிட்டிஸ் இருக்கும். நல்ல மன உறுதி இருக்கும். சவால்கள் இருக்கும்போது தான் அவங்க ரொம்ப இன்னும் ஆக்டிவாக அக்ரெசிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம தலைவர் கூட தைதுளை கரணம் தான். பார்த்தீங்களா, அவர் ரொம்ப சாஃப்டாக இருப்பார், யாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ண மாட்டார். யாராவது அவருக்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தா கூட ரொம்ப கொஞ்சம் சாதாரணமாக சொல்லி பார்ப்பார், இல்லை வேறு யார் மூலமாக ஏதாவது சொல்லி புரிய வைக்க தான் பார்ப்பார். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு யாருக்கு நேராக சொல்ல மாட்டார். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே மஞ்சள் பூசிட்டு தான் இருப்பார். மஞ்சளுக்கு நிறைய தங்கம் நகையெல்லாம் அணிஞ்சிருப்பார். வண்டியிலலாம் மல்லிகைப்பூ வச்சுருப்பார். இது மாதிரிலாம் ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது, அதை செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஜேஷ்டாதேவி கோவிலுக்கெல்லாம் ரெகுலராக போயிடுவார். ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக போய் அபிஷேகம் எல்லாம் பண்ணிடுவார். ஸோ அபிஷேகத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போனதில்லை, எனக்கு தெரியல. ஸோ அப்போ ஒரு தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க இங்கே இருந்தாலும், தைத்துளை கரணத்து நபர்களுக்கு வீட்டில் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரியான பொருட்கள் நான் மேலே சொன்ன மாதிரி அப்பம் இதெல்லாம் வச்சு தானம் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்டு போகலாம். அவங்க அந்த மஞ்சள் கலர் ஆடைகளை அணிஞ்சிட்டு போகலாம், மஞ்சள் யாருக்காவது தானம் பண்ணலாம், இரும்பு பாத்திரங்களை தானம் பண்ணலாம். எவ்வளோ வழிகள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம காரியங்களை சாதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஸோ அப்போ வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். அப்போ அதை பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு இது மாதிரி பல வழிகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கரணத்தை இயக்குனா காரிய ஜெயங்கிறதுனால இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இவங்க வழிபடுற தெய்வத்தை கோரோசனை பூசி வில்வப்பொடியை இரும்பு பாத்திரத்தில் கலக்கி அந்த பொடியால் அபிஷேகம் பண்ணி, அப்புறம் மஞ்சள் துணி போட்டு அலங்கரித்து வைர மாலை வந்து அப்புறம் வைர மோதிரம் போட்டுக்கலாம். முக்கியமாக தைதுளை கரண பெண்கள் வைர மூக்குத்தி போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வைரத்தோடு வைர மூக்குத்தி,
அது பண்ணி கொடுங்க. நான் ரீசெண்டாக கூட ஒரு என்னோடய கிளைண்ட் ஒருத்தங்களுக்கு வைரம் ஒரு ஒரு 7 கல் மாதிரி வச்சு ஒரு இது பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அடுத்த வீடு வாங்குறத நோக்கி போயிட்டு இருந்து எனக்கு டைம்லாம் குறித்து கேட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஜென்ரலாக சொன்னது, சரி அவங்க சரி நீங்கள் இந்த ஃபீல்டில் தானே இருக்கீங்க, செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு அந்த வியாபாரி வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு 4-5 டிசைன்ஸ் இருந்துச்சு. காமிச்சோம், அவங்க ஓகேன்னு சொன்னாங்க, வாங்கினாங்க. அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு மாதம் சம்திங் தான் இருக்கும், அடுத்த வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வாங்கலை, சொன்னாங்க. ஸோ இம்ப்ரூவ் ஆகுது இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். இது மாதிரி விஷயங்கள். அப்புறம் அப்பத்தை படைத்து மல்லிகைப்பூக்களால் அர்ச்சித்து அவங்க இந்த மாதிரி வணங்கினாங்க அப்படின்னா, அவ்வளோ வீட்டில் செஞ்சாலும் சரி, கோயிலில் இது மாதிரி பண்ணும்போது அவங்களோட கரணம் வந்து ஆக்டிவேட் ஆகி கரணநாதன் பலப்படையும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இது பார்த்துட்டோம். அடுத்தது கரசை. கரசை கரணம் பார்த்திங்கன்னா அதிதேவதை பூமி, மிருகம் யானை, கிரகங்கள் குருவும் சந்திரனும், மலர் செம்பருத்தி, ஆகாரம் பால், பூசுவது காசு கட்டின்னு போட்டிருக்காங்க. அந்த ஒயிட்டு இந்த கட்டி இருக்கணும், நாம கட்டி மாதிரி, அது மாதிரி இது ஒரு இது. ஆபரணம் மாணிக்கம், தூபம் நீல உண்டை அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. நீலம் சம்மந்தமாக ஏதாவது இருக்கான்னு தெரில, செக் பண்ணி பார்த்துக்கலாம். வஸ்திரம் கருப்பு கலர், பாத்திரம் ஈயம், தெய்வம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், கிழமை வியாழன், தேவதை பூமி தேவி. இவங்க வீட்டில் யானை உருவம் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கணும். யானை வந்து உருவம் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி யானை உருவப்படம் இருக்கிற மாதிரி கதவு ஜன்னல் இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். கோயிலெலாம் யானை உருவம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கோயிலுக்கெலாம் வந்து இந்த கஜன், அதாவது கரசை கரணத்துக்கும் அந்த கோயிலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும், அந்த மாதிரி கோயில். அப்புறம் கஜ மோட்சம் அடைஞ்ச இதெல்லாம் இருக்குல்ல, கஜ வரத பெருமாள், அப்புறம் இந்த கபிஸ்தலம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போய் வாங்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இது கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கரசை கரணத்துக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாலத்தின் மேலே ஒரு விருப்பம் இருக்கும், அதனால் பாதிப்புகளும் ஏற்படும். விருப்பமான உணவு முறைகளால் உடம்பு கொஞ்சம் பெருத்த உடவை பெறுவாங்க. எப்படி ஏழைகளாக இருந்தாலும் திடீர்னு பணக்காரங்களாக உருவாகிடுவாங்க. மேடை பேச்சுக்களை நல்லா சிறப்பாக பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய இருப்பாங்க. சாஸ்திர அறிவும் பெரும் அறிவாளிகள் மீது மிகுந்த ஈர்ப்பு இருக்கும். பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் இவங்க பங்களிப்பு இருக்கும். அதை வச்சு சந்தோஷமாக அதை அடைவாங்க. சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களும் திட்டமிட்டு செயல்படுவாங்க. சிறந்த பேச்சு திறன் இருக்கும். இந்த யானை குவாலிட்டி இருக்கும், அந்த பழி வாங்குகிற எண்ணம் இருக்கும், நிறைய ஞாபக சக்தி இருக்கும். ஒரு கோபம் வந்துட்டால் ரொம்ப சாதுவாக இருக்கும், கோபம் வந்துட்டால் மூர்க்கத்தனமாக இருக்கும், மதம் பிடிச்ச இது மாதிரி. ஸோ அந்த யானை சம்மந்தப்பட்ட குவாலிட்டிஸ் இவங்களுக்கு அப்படியே இருக்கும். இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றதுக்கு, இவங்களோட அந்த காரியங்களை சித்தி பண்ணுறதுக்கு பால் அன்னம், பால் சாதம், இது மாதிரி விஷயங்களை வந்து சாமிக்கு படைச்சி அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கருப்பு ஆடை உதவி கொடுக்கலாம். நித்தியமாக பூஜைகளில் செம்பருத்தி மலர் இல்லைனா செம்பருத்தி செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி வளர்த்து வரலாம். அது இருந்துச்சுன்னா அதுக்கு போய் நம்ம கொடுக்கலாம். இல்லாத பட்சத்தில் செம்பருத்தி பூ வச்சு நம்ம சாமிகளுக்கு வந்து அபிஷேகம் இது மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டு வரலாம். எப்படி இருந்தாலும் ஒரு வழிபாட்டில் பால் சாமிக்கு வந்து பால் வந்து நைவேத்தியம் ஒரு சின்னதாக ஒரு டம்ளரில் பால் வச்சுட்டு வந்தாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறத கண் கூட பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இவங்க வழிபடுற தெய்வத்துக்கு பால் அபிஷேகம், நீல உருண்டை பொடின்னு சொல்கிறாங்க, அது என்ன பொடி கேட்டு அதை வந்து ஈய பாத்திரத்தில் கலக்கி அதை சாமிக்கு ஊற்றி கருப்பு துணி வச்சு அது பண்ணும்போது இவங்க இந்த தாந்திரிகமாக இந்த விஷயங்களை வந்து அவங்க ஏற்படுத்திக்கலாம். அரசக்கரணம். ஓகே, அடுத்தது வணிசைக்கரணம். வணிசைக்கரணத்தோட அதிதேவதை லட்சுமி, மிருகம் எருது, ஓகே எருது காளை, கிரகம் சூரியன், மலர் நீலலோச்சனம், ஆகாரம் தயிர், பூசுவது இதுவும் மஞ்சள் தான். கஸ்தூரி மஞ்சள் வேறு, இந்த மஞ்சள் வேறு பார்த்துங்க. கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும், இது வந்து பியூர் மஞ்சள், இங்கே நம்ம நார்மலாக கிடைக்கிறதில்ல அந்த மஞ்சள் பொடி. ஆபரணம் வித்துருவம், தூபம் சங்கு பொடி, சங்கு பஸ்பம்னு இருக்கும், சங்கு பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, சங்கு மருந்து கடையில் கிடைக்கும். வஸ்திரம் கம்பளி, பாத்திரம் பஞ்சலோகம், கிழமை செவ்வாய்,
விலங்கு வந்து வளர்பையாக இருந்தால் பசுமாடு, தேய்பிரையாக இருந்தால் எருது. பொதுவான உருவங்கிறது நந்தி. ஸோ இவங்க வந்து வணிகர், அதனால் வணிசை. ஸோ வந்து எப்போயுமே ஏதாவது ஒரு ஒரு லாப நோக்கத்தோடையே தான் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு செஞ்சால் ஏதோ ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி ஒரு வணிகம், இதை கொடுத்தா அதை வாங்குறங்கிற மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கும். இவங்க வந்து இவங்களோட குவாலிட்டி, இவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தால் பெண்கள் மேலேயும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேலேயும் நேசம் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி இமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. இனிமையான குணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் நிறைய பேரை ஒரு லவ் பண்ணுற குவாலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். அன்பு நிறைய வாரி வழங்குவாங்க. அசாத்தியமான பேச்சு திறமை இருக்கும். அப்படியே உண்மையான மாதிரியே பேசுவாங்க. அவங்க பேசுகிறத அப்படியே நம்புகிற மாதிரியே பேசக்கூடிய ஒரு குவாலிட்டி வந்து எபிலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தை கொடுத்தாலும் 1 மணி நேரம் அப்படியே பாசிட்டிவாக பேசுவாங்க. அதுவே தப்புன்னு சொல்லி பேசுவோன்னா அதையும் 1 மணி நேரம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேச்சு திறமை, அந்த விஷயங்களை கேதர் பண்ணுற குவாலிட்டி, நிறைய விஷயங்களை கோர்த்து பேசக்கூடிய எபிலிட்டிலாம் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். அதே போல் வியாபாரம் இல்லாமல் இவங்களால் இருக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் அதில் ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. அது வந்து அவங்களோட இப்போ நேச்சர், அது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க வீட்டில் கூட அந்த குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதே போல் வியாபாரத்துலையும் சாதிக்கக்கூடியவங்களாகவும், நிர்வாகத்தில் சாதிக்கக்கூடியவங்களாகவும், நல்ல மேனேஜரல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களாகவும் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. மற்றவர்கள்ட்ட இனிமையாக பேசி தங்களோட காரியத்தை சாதிக்கக்கூடிய குவாலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ காரியங்களை திட்டம் போட்டு பிளான் பண்ணி எப்படியாவது அதை ஜெயிக்க வச்சுருவாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்காங்களான்றதை கரச கரணத்தை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த கரணத்தில் பிறந்தவங்க அவங்க என்ன பண்ணால் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடில் ஒரு சூட்சமம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு அந்த திதியில் ஒரு திதியும் இந்த கரணத்தில் இந்த கரணமும் பிறந்தவங்க அந்த எதிர்ப்பாளர் ஈர்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இமோஷனலாக இருப்பாங்க, ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் எல்லாருக்கும் லவ்வை அள்ளி கொடுப்பாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து அதில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். ஒரு சில இடங்களில் தான் சாத்தியமாகும், எல்லா இடத்துலையும் தப்பாக தான் போய் முடியும். அதனால் இவங்களுக்கு தான் பிரதோஷ கால வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க எங்கே இருந்தாலும் பிரதோஷ அன்னைக்கு டைம்லையோ இல்லை அட்லீஸ்ட் பிரதோஷ நேரத்தில் எங்கேயாவது போக முடியலனா கூட அந்த 4:30 to 6 அந்த டைம் வந்து எதுவும் ஆகாரம் எடுத்துக்காமல் எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் கூட நல்லது. ஏதாவது சிவ வழிபாடோ இல்லை ஏதோ ஒரு மந்திரங்களோ இல்லை ஏதோ ஒன்று சொல்ல முடியாதவங்க அட்லீஸ்ட் அது சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக பழகணும். ஆஃபீஸில் இருக்கேன், நான் போக முடியாது அப்படி பண்ணுறவங்க வந்து நான் என்னோடய கிளைண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். சரி, ஓகே, ஸோ இப்போ டெய்லி 4:30 to 6 எதுவும் சாப்பிடாதீங்க. இல்லை டீ டைமு அப்போ ஒன்று 4:30க்கு முன்னாடி குடிச்சிருங்க, இல்லை 6 மணிக்கு அப்புறம் குடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு பின்னாடி நிறைய சூட்சமும் இருக்குது. ஏன்னா 4:30 to 6 அந்த பிரதோஷ காலங்கிறது ஒவ்வொரு நாளும் ஏற்படும். அது அந்த திரையோதசி திதியில் வரும்போது தான் அது பிரதோஷமாகுது. சனிக்கிழமையில் வரும்போது மகா பிரதோஷமாகுது. வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அப்போ நித்திய பிரதோஷங்கிறது டெய்லியுமே 4:30 to 6 நித்திய பிரதோஷம் தான். சிவன் வந்து அந்த ஆழகால விஷத்தை உண்டு அந்த டைமை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பிரதோஷ காலமாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அந்த கண்டத்தில் நிறுத்தி அதுதான் திருநீலகண்டமே உருவாச்சு. ஸோ அப்போ எதுக்காக இதை குறிப்பிடுறாங்கன்னா, இந்த பிரதோஷ காலத்துக்கும் நம்மளோட அந்த நெகட்டிவ் அந்த எதிர்ப்பாளர் மேலே ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் இம்பேக்டை குறைச்சிக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குது. நீங்கள் அதை யாராக இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம். சப்போஸ் அடக்க முடியாத ஒரு நெகட்டிவ் அந்த கர்மானால் அவங்களோட அந்த காமசிந்தனைக்கு அதிகமாக இருக்குது, ரொம்ப உடம்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களாம் பிரதோஷ வழிபாடு பண்ணி பார்க்க சொல்லுங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே முடியலனா கூட அந்த 4:30 to 6 சாப்பிடாமல் இருக்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்கள வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சீக்கிரம் ஏதாவது ஒரு டீ மட்டும் சாப்பிட்றலாம், தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அர்ஜை அவங்க குறைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னோடய கிளைண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி புரிய வச்சுருக்கோம். இது மாதிரி ஈர்ப்புகள்லாம் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் இதில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பிரதோஷ காலத்தை விடாமல் பண்ணும்போது, சப்போஸ் இந்த தடவை முடியல, அடுத்த பிரதோஷக்காவது பக்கத்தில் கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு போய் பக்கத்தில் ஏதாவது சாமி பார்த்துட்டு வரலாம், புறப்பாடை பார்த்துட்டு வரலாம், ஒரு பால் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வரலாம், ஒன்றுமே இல்லை, சும்மா ஜஸ்ட்டு போய் சாமி பார்த்துட்டு வரலாம். அது கூட முடியலன்னா நீங்கள் வந்து இந்த 4:30 to 6 சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், எந்த இதுவுமே இன்டேக் எடுத்துக்காமல். இது மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இந்த வணிசை கரணத்தில் பிறந்தவங்களும் திதியில் திரையோதசி திதி அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவ் கொடுக்கும். ஸோ இவங்க பிரதோஷ பழிகாட்டு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை தரம் உயர்றதை அவங்களே நேரடியாக பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்களோட குவாலிட்டி தான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. இவங்க தாயாருக்கு சேவை செய்வது,
அவங்க மனசு நோகாமல் பார்த்துக்கிறதே இவங்க வந்து போதும், இவங்களுக்கு வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ஒரு இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அம்மா இல்லைனாலும் சித்தியோ பெரியம்மாவோ இல்லை அம்மா மாதிரி இருக்கக்கூடிய யாராலும் அதை வந்து பார்க்குறது, பெண்கள்லாம் அம்மான்னு சொல்லி கூப்பிடுறது, பெண் குழந்தைய கூட அம்மா மாதிரிலாம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறது. பசுமாடு தானம் இப்போ பண்ண முடியாதுல்ல. அப்போ பசு மாடு அந்த என்ன சொல்லுவாங்க, காமதேனு சிலையெல்லாம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா காமதேனு சிலை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த பசு தானம் பண்ண மாதிரியான ஒரு பலனை வந்து கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து இவங்க வேறு எந்த புண்ணிய காரியம் செய்யலைனா கூட பிரச்சனை இல்லை, அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த காரணத்துக்காரங்களுக்கு. அப்புறம் வெயில் காலத்தில் இந்த நீர்மோர் பந்தல், அந்த தண்ணீர் இதெல்லாம் வைக்கிறாங்களே, தண்ணீர் பந்தலில் பார்த்தாங்கன்னா இவங்க போய் அந்த மோர் இன்றைக்கி என்ன எவ்வளோ செலவாகும் அது மாதிரி கொடுத்து எதாவது கொடுத்துட்டு வரலாம். இல்லை அவங்களே வாங்கிட்டு போய் கொடுத்து நாளைக்கு இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அவங்க அது மாதிரி அவங்க வீட்டில் வைக்கலாம். ஒரு சின்ன பானையில் அதெல்லாம் தண்ணி வைக்கலாம். தண்ணியை விட சேர்ந்து கொஞ்சமாக நீர்மோர்லாம் வச்சு பார்த்தாங்கன்னா அவங்க தலைமுறை சாபங்கள்லாம் நீங்கிறதுக்கான வழிகள்லாம் கிடைக்கும். யாருக்குன்னா இந்த கரணத்து பிறந்தவங்களுக்கு மட்டும். எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். ஸோ அப்போ வந்து இவங்களோட டெவலப்மெண்ட்ஸுக்கு கரணத்தை நல்லபடியாக இயக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், அதை மஞ்சள் சாத்தி தயிர் அபிஷேகம் செஞ்சு சங்கு பொடி பஞ்சலோக பாத்திரத்தில் கலக்கி அந்த பொடியெல்லாம் அபிஷேகம் செஞ்சு கம்பளி துணி விரித்து அதில் வந்து நீலலோசன பூக்களாக வச்சு இதெல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன பொருட்களெல்லாம் கம்பைன் பண்ணி அதை பண்ணும்போது, இல்லை அதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா ஏதாவது கிடைச்சதை ஒன்று ஒன்றா செய்ய போகும்போது அவங்க வந்து இந்த கரணத்துக்காரங்க வந்து அடுத்த அந்த கரணநாதனை இயக்கி கரணத்தை வலிமைப்படுத்திக்கிட்டு அவங்க அடுத்த லெவலுக்கு தாந்திரிக மூலமாக அடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகே, அடுத்தது வந்து பத்தரை கரணம். ஸோ இப்போ பத்தரை கரணத்தில் வந்து இன்னொரு சூட்சுமங்கள்லாம் இருக்குது. பத்தரை கரணத்துக்கு வந்து அதிதேவதை திருச்செந்தூர் முருகன், மிருகம் கோழி, சேவல் இல்லை கோழி, கிரகம் கேது, மலர் குன்றிமணிப்பூ, ஆகாரம் சித்திரன்னம்னா அந்த அந்த லெமன் சாதம் தயிர் சாதம் அது மாதிரி சின்ன சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சித்திரன்னம். பூசுவது கற்பூரம், பச்சை கற்பூரம். ஆபரணம் புஷ்பராகம். தூபம் நல்ல தண்ணி, நன்னீர், அதை தான் வந்து தூபமாக இதில் போட்டிருக்காங்க. ஸோ வஸ்திரம் தோல்னால் மர ஊரை தரித்த சிவன், அந்த மாதிரி சிவன் ஒரு மான் இது மாதிரி ஒரு போட்டிருப்பார்ல அது மாதிரி. ஸோ அப்போ வந்து இந்த சிவாச்சாரியர்கள்லாம் அந்த சிவன் கண் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வேட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த ஒரு பெல்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். அதெல்லாம் திருநீர்லாம் வைப்பாங்க, அவங்களுக்கு வண்டி சாவிலாம் வச்சுருப்பாங்க. அந்த இதை வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது வந்து அதிபதி வந்து யமன், பாத்திரம் வெண்கலம், வழிபாடு பைரவர் வழிபாடு. இந்த கரணம் கொஞ்சம் விஷ்டின்னு ஒன்று இருக்குது. பகலில் பிறந்தவங்களுக்கு பத்திரையாகவும், இரவில் பிறந்தவங்களுக்கு விஷ்டியாகவும், வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு பத்திரையாகவும், தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு விஷ்டியாகவும் செயல்படும். இந்த இதில் வந்து அந்த வாக்கியம் பஞ்சாங்கம் மாறுபடலை. சில வாக்கியத்தை நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து விஷ்டின்னு போட்டிருப்பாங்க, நம்ம திருக்கணிதத்தில் வந்து பத்திரைன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். தேய்பிறையில் பிறந்தவங்க இரவில் பிறந்தவங்களுக்கும் கூட அவங்க வந்து பிறர் குற்றங்களை கண்டுபிடிக்கிறது, அவங்கள ஏதாவது ஒரு அவங்க நல்லது எவ்வளோ போயிட்டு இருந்தாலும் அந்த கெட்டது மேலேயே அவங்க கவனம் போயிட்டே இருக்கும். தேடி குத்தம் சொல்லி அதை சண்டை போட்டு அப்படியே ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா தெரியும். அவங்களுக்கு தான் அந்த வேலை தேடிக்கிட்டே இருக்கிறது, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிறது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, சோர்வு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு தான் அந்த விஷம் முறிக்கிற தன்மை. இந்த அந்த ஊர்லலாம் வந்து மந்திரிப்பாங்கள்ல, அது மாதிரி இந்த விஷம் குடித்தவங்களுக்கு ஏதாவது அவங்க கையில் மருந்து கொடுத்தா விஷம் முறிக்கிற ஆற்றலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இது மாதிரி குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு இவங்க கையால் சில பரிகாரங்கள்லாம் செஞ்சோம்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். எங்கன்னா விஷ்டியாக இருந்தாலும் சரி, பத்திரையாக இருந்தாலும் சரி. பத்திரையில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அதிகம், விஷ்டியில் கொஞ்சம் நெகட்டிவிட்டி அதிகம். அப்போ நெகட்டிவான விஷயங்கள், குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரி விஷம் தீண்டவங்க, சர்ப்ப தோஷம் உள்ளவங்க, குழந்தை சம்மந்தப்பட்ட புத்திர தோஷம் உள்ளவங்க, லக்னத்தில் 7ல் 5ல் முக்கியமாக 5ல் ராகுகேதுகள் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ள நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷ்டிகரணத்து உள்ள ஜோதிடர்கள்ட்ட இல்லை இந்த பரிகாரம் பண்ணுறவங்ககிட்ட போய் ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரிசல்ட் பார்க்கலாம். அப்புறம் இவங்க வந்து மாந்திக்கு அடுத்த பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இந்த விஷ்டிகரணம் இருக்கும். ஒருவரை அழிச்சிட்டு அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பத்திரக்கரணத்தை யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாந்திரிக தாந்திரிகத்தில் அந்த மாதிரி டைம்லாம் யூஸ் ஆகும். விஷ்டிகரணம் உருவாகிற நேரம் பார்த்து யாருக்காவது நெகட்டிவ் பண்ணாங்கன்னா பழிக்கும். அதனால் இந்த விஷ்டிகரணம் உள்ளவங்கக்கிட்ட அதிகமாக பகச்சிக்கக்கூடாது. பொதுவாக
இந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால கொஞ்சம் நிலப்புலன்கள் இழக்கிறது, இல்லைன்னா நல்ல விலைக்கு வாங்கி விற்க முடியாமல் கம்மியான விலைக்கு விற்கிறது, இந்த மாதிரி தோஷம்லாம் விஷ்டிகரணத்தில் உள்ளவங்க இருக்கும். இவங்களுக்கு விவசாயம் சுத்தமாக செட் ஆகாது. நல்லா விளையிற நிலத்தை கூட இவங்க கையில் கொடுத்திங்கன்னா ஒரு சின்ன குன்றி பண்ணி கூட விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க விவசாயம் பக்கம் போயிடக்கூடாது. ஆனால் என்ன தான் நெகட்டிவ் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. ஃபேமிலின்னு ஒன்று அமைஞ்ச பிறகு அவங்களோட ஆக்டிவிட்டி மாறிடும். அதுக்கு முன்னாடி தான் அவங்க கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ் கூடலாம் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் இவர் இது தப்பு, அது தப்பு, நீ அப்படி செய்யலை எப்படி செய்யலைன்னு பண்ண போட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வெளியே போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஃபேமிலி வந்தோன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கரணம் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் திடீர் பொருள் இழப்புகள், டக்குன்னு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறது, ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு விஷம் கலந்த மாதிரி ஒரு விஷம் மரண பயம்லாம் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கணும். இது ஒரு மாதிரி நித்திய தரித்திரம்லாம் சொல்கிறாங்க இந்த கரணத்தில் பிறக்கிறவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து இவங்க சும்மா யாருக்காவது விபூதி எடுத்து கொடுத்தா கூட நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யா திருநீர் வச்சு விடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்டலாம் கேட்டோம்னா அவங்க மனசோட வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சோர்வு இல்லாமல் வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயத்தில் டக்குன்னு சோர்ந்துருவாங்க, மனசை விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதே இருக்கும். யாராவது இவங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இவங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, யாராவது இப்போ பத்திரிகரணத்துலையோ இல்லை விஷ்டிகரணத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து சோர்வடையாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மருந்து சம்மந்தப்பட்டதில், மருத்துவத்தில், விஷம் முறிக்கிறதில், இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது தீர்வு சொல்லக்கூடியதில், இந்த தோஷங்களை நீக்கக்கூடியவங்களாம் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, அவங்கள சார்ந்தவங்களுக்கும் நல்லது, அவங்கக்கிட்ட போகிறவங்க கிளைண்ட்ஸுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து இந்த இதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து பொதுவாக தேவதைக்கு வந்து கற்பூரம் சாத்தி பன்னீரால் நீராட்டி புஷ்பராக மாலை அணிவிச்சுக்கணும். இவங்களும் புஷ்பராக கல் போட்டுக்கிட்டால் நல்லா வேலை செய்யும். அப்புறம் வந்து அன்னம், சாதாரண கலவை அன்னம், அதான் சித்திர அன்னம்னு சொன்னோம்ல, அதனால் கலவை அன்னம், கலவையாக அந்த வளைகாப்புக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க மாதிரி, அது மாதிரி 2-3 ரைஸ் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து படைகளுக்கு வச்சு நிவேதனம் பண்ணி அதை எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வர மூலமாகவும். அப்புறம் குன்றிமணி பூக்கள், குன்றிமணி செடி பார்த்துருப்பீங்க, அதை சின்ன குட்டி குட்டியாக பூ இருக்கும். அந்த குன்றிமணி பூக்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் குன்றிமணி கூட இருக்கும். குன்றிமணியில் கூட அர்ச்சனை செய்யலாம். பச்சை கலர் குன்றிமணிலாம் கிடைக்குது. ஸோ அது மாதிரி குன்றிமணியில் வச்சு அர்ச்சனை பண்ணுறது, அவங்க வீட்டில் குன்றிமணி கண்டிப்பாக வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கரணநாதன் வந்து பூரண பலம் அடைஞ்சு அவங்கள வந்து இந்த நெகட்டிவிட்டி விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிறதுக்கு நிறைய வழிகாட்டும். ஸோ இது வந்து இந்த பத்திரை கரணத்துக்கானது. அடுத்தது சகுனி. சகுனி வந்து தேவதை விஷ்ணு. மிருகம் வந்து பகலில் காக்கை, இரவில் ஆந்தை. பகலில் பிறந்தவங்களுக்கு காக்கையாகவும் இரவில் பிறந்தவங்களுக்கு ஆந்தையாகவும் செயல்படும். கிரகம் சனி பகவான். மலர்கள் செண்பகம், நீல சங்குப்பூ. ஆகாரம் வெல்லம். பூசுவது சேரு. ஆபரணம் கருத்த நூல் இது. தூபம் அகில் இவங்களுக்கும். வஸ்திரம் பழைய வஸ்திரம். பாத்திரம் கல் பாத்திரம், கல் தொட்டி இருக்கும் பாருங்க, கல் பாத்திரம். தெய்வம் விஷ்ணு. கிழமை சனிக்கிழமை. வழிபாடு காலபைரவர் வழிபாடு. ஸ்தலம் திருநள்ளாறு. இவங்களும் அறிவாளியாகவும் அமைதியான புத்திசாலித்தனம் உடைய சிறந்த அறிவாற்றல் உடையவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க வந்து எடுக்கும் முடிவுகள் எல்லாத்தையும் சரியாகவே தான் இருக்கும். தங்களை மிகவும் பக்குவப்பட்ட மனிதராக இவங்களே இவங்களை மாற்றிக்குவாங்க. பிறருக்காக உண்மைக்காக சண்டையிடுவாங்க. நோய் தீர மருந்து உட்கொள்ளும் செயல்களை இந்த காரணத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது. எதிராளியை எந்த விதத்திலையாவது எதிர் நின்று வெற்றி பெறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காரணம். இந்த செயல்கள் வந்து பெரும் சாதனை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். மலர் மருத்துவம் இந்த மாதிரி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு கூட தெரிஞ்ச ஒரு ரொம்ப முக்கியமான மலர் மருந்து நிபுணர் வந்து இந்த காரணத்தில் பிறந்தவர் தான். ஸோ சிறந்த அரசியல்வாதியாக இருக்கிறாங்க. உயர்ந்த அறிவு உள்ளவர் இவர்கள். யதார்த்தமாக பழகுவாங்க. ரொம்ப அழகானவங்க. அசாத்திய தைரியம் இருக்கும். மிகுந்த செல்வம் உடையவர்கள். செல்வம் இல்லைனா கூட அப்படியே செல்வம் இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. கொஞ்சம் நெகட்டிவிட்டியும் இருந்தாலும் கூட தண்டிக்கிற குணம் அதிகமாக இருக்கும். தான் இருக்க இடத்துக்கு பக்கமே வர விடாமல் பண்ணிடுவாங்க பிடிக்கலன்னா. அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரியே யாராவது பிடிக்கலன்னா அவங்க 2 பேர்த்தையும் கட் பண்ணி விடுற நெகட்டிவிட்டியும் இருக்கும். இந்த மாதிரி குணநலங்கள்லாம் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வட்டி நகையை வட்டி கட்டி மறுபடியும் எடுத்து மறுபடியும் வட்டி கட்டி இப்படியே ஒரு உழண்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வட்டி வாங்குறவங்களாகவோ இல்லை வட்டி கட்டுறவங்களாகவோ இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நகை சார்ந்த இடங்களில் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து
இவங்க இந்த வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து திருநள்ளாறு போகும்போது புது ட்ரெஸ் போட்டு போகாமல் பழைய ட்ரெஸ் போட்டுட்டு மறுபடியும் பழைய ட்ரெஸ்ஸே போட்டு வர்றது, அவங்க வந்து யாருக்காவது யூஸ் பண்ண கொஞ்சம் சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை உள்ள பொருட்கள் இப்போ ட்ரெஸ்ஸை வந்து ஆடைகளை கொடுக்குறது, இல்லை ஏதாவது புது ட்ரெஸ்ஸே வாங்கினா கூட அதை வந்து நினச்சிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணாங்க அப்படின்னா அவங்க அடுத்த லெவலுக்கு கொடுத்துட்டு போகலாம். அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து திருநீர் பூசி விபூதியை வந்து கல் பாத்திரத்தில் கலக்கி அந்த விபூதி நல்லா அபிஷேகம் பண்ணி அகில் குச்சியை வச்சு தூபம் போட்டு அதை பயன்படுத்த பொருட்கள்பட்ட அந்த வஸ்திரத்தை வச்சு அவங்க வந்து அலங்கரித்து வெல்லம் பொரி அவல் இதில் வச்சு படையம் வச்சு செண்பக பூக்களை அர்ச்சித்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கரணத்தை வந்து அவங்க வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம். இது வந்து சகுனிக்கானது. அடுத்தது வந்து நாகவம். நிமிஷம் 10 மினிட்ஸ் இருக்கு. நாகவம் கரணத்துக்கு அதிதேவதை ராகு. மிருகம் பாம்பு. கிரகம் ராகு, மிருகம் பாம்பு, அதிதேவதையும் ராகு தான். மலர் ஓலைப்பூ, ஆகாரம் நெய், பூசுவது கதம்பம், ஆபரணம் வைடூரியம், தூபம் சாம்பிராணி, வஸ்திரம் மரத்தோல், பாத்திரம் கல் பாத்திரம், தெய்வம் நாகராஜா நாகர்கோயில், வழிபாடு சூரியன், வடிவம் குதிரை, தேவதை ஆதிசேஷன். முன்னாடி அந்த கௌளவத்துக்கு சொல்லியிருந்தால ஒரு மரக்கால், அது இப்போ தான் ஞாபகம் வருது. கௌளவக்கரணம் இருக்கிறவங்க மரக்கால் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா மரத்தில் செஞ்சப்பட்ட மரக்கால் இருக்கும். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மரத்துலேயே செஞ்சுருப்பாங்க, அந்த படி மாதிரி இருக்கும். நெல் அள்ளுற மரக்கால், அதை வாங்கி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த பாத்திரத்தை வச்சு நான் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு இல்லை நாமமோ பட்டையோ அவங்களுக்கு என்ன ஏதோ அது போட்டு அதை வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா புதுசாக எதாவது அரிசி எதாவது வாங்கும்போது அதில் அளந்து நம்ம சாப்பிட்ற இதெல்லாம் கொட்டி வச்சுட்டு வாங்க. அப்புறம் வந்து பணம்லாம் அதில் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்க, சூப்பராக வேலை செய்யும். பெரிய அருமையான தாந்திரிக பரிகாரம் கௌளவகரணத்துக்கு. இங்கே வந்து இவங்களுக்கு வந்து பாத்திரம் இல்லை, இவங்களுக்கு வந்து வடிவம் குதிரை வடிவத்தை அவங்க யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அங்கே மரக்கால் சொன்ன மாதிரி இவங்களுக்கு குதிரை வடிவம் கொஞ்சம் சூட்சமாக இருக்கும். இது வந்து தேவதை ஆதிசேஷன். ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷன் பார்க்கலாம், இல்லைனா எங்கேயாவது பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கிற ஆதிசேஷனை கும்பிட்றது இவங்க நல்லாயிருக்கும். இதில் பாம்பு வந்து பல விதத்தில் இருக்குது. பாம்பு, நாகம், சர்ப்பம், நீர் பாம்பு, மலைப்பாம்பு, ஆழ்கடல் நாகம்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி நாகவக்கரணத்தில் பிறந்தவங்க பல கேரக்டர் இருப்பாங்க. பாம்புன்னு ஒரு கேரக்டர் மட்டும் இருக்காது அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாத பல குவாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். விஷயங்களை தேடுற மாதிரி ஒரு மாதிரி அந்த டிடெக்டிவ் குவாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் மனம் கூசும் அளவுக்கு புகழ்ச்சியில் ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்குமா. சிறந்த பிரசங்கம் கூட ரொம்ப சாதாரணமாக வேலை செய்வாங்களாம். தத்துவ அறிவு அதிகமாக இருக்கும். போதனைகள் செய்வதில் சிறப்பானவர்களாகவும் தன்மானம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் பூமி சம்மந்தப்பட்ட சுரங்கம், தாதுக்கள் இது மாதிரி விஷயங்கள் வேலை தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் சார்ந்த தொழில், மரம் சம்மந்தப்பட்டது, கல், சிற்ப வேலைகள், டைல்ஸ் வேலை, கேக் ஷாப்பு, மார்க்கெட்டிங்கு, லேத்து, இந்த கிணறு சம்மந்தப்பட்டது, போர் போடுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இவங்களுக்கு வந்து நல்ல குணங்கள் நிறைய இருந்தாலும் விஷம் கரணங்கிறதுனால, நாகம் சம்மந்தப்பட்டதுனால விஷ பாம்புகளை அந்த மயக்கி பிடிக்கக்கூடிய குவாலிட்டி உள்ளவங்க, இல்லைனா மயக்க மருந்து சம்மந்தப்பட்டவங்க, அனஸ்தீசியா இல்லை ஹீலிங் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணுறவங்கலாம் இந்த கரணத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தொழில்கள் அமைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஸோ அப்போ வந்து இந்த கரணத்தில் பிறந்தவங்க அவங்களே செல்ஃப் ஹிப்னாட்டிஸ் பண்ணி அவங்கள அடுத்த லெவலுக்கு வளர்கிறதுக்கு அவங்களால முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா மேலே வரலாம். ஆன்மீக வழியில் போனால், சிறந்த வழியில் போனால் நல்லா ஞானவாளிகளும் நிறைய பெரிய லெவலுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் இல்லாமல் நெகட்டிவ் சைடு போயிட்டாங்கன்னா அதுலேயும் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் இவங்களை கரெக்டான இடத்துக்கு போகணும். ஏன்னா எங்கே போனாலும் நாகக்கரணக்காரங்க பொழைச்சிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாம்பு எங்கே போனாலும் பொழைச்சிக்கும். அதுக்குன்னு ஒரு தனி இது இல்லை. எந்த கூட்டுக்கு போனாலும் அதை யூஸ் பண்ணிக்கும். எந்த புத்துக்குள்ளே போனாலும் அது அதோட புத்து மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி விஷயங்கள். பிறருக்கு தீமை செய்கிற விஷயங்களை கொஞ்சம் சாதாரணமாக டக்குன்னு செஞ்சுருவாங்க. சந்தேக குணம் அதிகமாக இருக்கும். புரட்சி, தீவிர விஷயங்கள், தீவிரவாதிகள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இந்த இதில் இருக்கிறவங்க. பாலவக்கரணம் வந்து அமிர்தராகு, நாகவக்கரணம் வந்து விஷராகு. இது ஒரு விஷயம். அதனால் பிறருக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய குவாலிட்டி இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை குணம் மாறக்கூடிய குவாலிட்டியும் உங்களுக்கு இருக்கும். கோச்சார ராகு போகிற இடம் யோகமாக மாறுறதுக்கு மாறும். பொதுவாகவே ராகு யாருக்காவது நல்லா இருக்குன்னா அந்த கோச்சார போகிற இடமா இப்போ டெவலப் பண்ணிவிடும், விருத்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க, பிரம்மாண்டப்படுத்தும். அதுபோல் இவங்க இருக்கிற இடமும் கொஞ்சம் பிரம்மாண்டமாகும்.
5ல் ராகு இருக்கிறவங்க வந்து சமாதி வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க வந்து நெய் தானம் பண்ணால் ரொம்ப நல்லதான். நாகவ கரணத்தில் பிறந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறவங்க எடைக்கு நெய் தானம் கொடுக்க முடியலனா கூட அந்த இப்போ ஒரு 70 கிலோ இருக்காங்கன்னா 70 கிராம் இல்லை 700 கிராம் 7 கிலோ 70 கிலோ இந்த மாதிரி நெய் வாங்கி கோயில்களுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். வைடூரிய மாலை கிடைக்கும், வைடூரியத்திலே மாலை, அதை வாங்கி அவங்க அனுபவிச்சிட்டாலும் வைடூரிய கல் போட்டுக்கிட்டாலும் இந்த விஷயங்களை வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கோயில் பூஜைகளுக்கு தேவையான அளவு சாம்பிராணி வாங்கி கொடுத்தாலும், வீட்டில் நிறைய சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டே இருந்தாலும், இவங்க போட்டாலும் இவங்க இருக்கிற இடத்துல போட வச்சாலும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து இந்த காரணம். அடுத்தது சதுஸ்பாதம். சதுஸ்பாதம் வந்து அதிதேவதை குபேரன், ருத்ரன், மிருகம் நாய், கிரகம் செவ்வாய், மலர் கொன்றை மலர், ஆகாரம் தேன், பூசுவது விபூதி, ஆபரணம் ஸ்படிகம், ஸ்படிகமணி, தூபம் சந்தனப்பொடி, வஸ்திரம் நார்மல் பருத்தி துணி காட்டன், பாத்திரம் மரப்பாத்திரம், கிழமை வியாழன், தேவதை மணிபத்ரன் அப்படின்னு ஒரு குபேரன் சம்மந்தப்பட்ட ஒரு சாமி. அவர் க்ஷேத்திர பாலபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பைரவரோட வணங்குறது வந்து இவங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். இந்த கரணநாதன் வந்து பரணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்ம லக்னமோ இல்லை ராசியோ ரிஷப லக்னமோ ராசியை பிறந்தவர்களை வந்து கொஞ்சம் அதிகமாக பாதிக்குது. இது இவங்களோட குவாலிட்டிஸ் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, சுதந்திர தன்மை அதிகமாக இருப்பாங்க, பிறருக்கு கீழ் படிஞ்சு உத்தரவு கேட்டு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் முதலாளியாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிடும். எதாவது இடத்துல விட்டால் கூட அவங்க தான் ஓனர் மாதிரி பேசுவாங்க. அது அவங்க ஓனரை சொல்லுவாங்களா, அது மாதிரி எல்லார்ட்டையும் ஓனர் மாதிரி நல்ல பிட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அந்தஸ்து புகழ்லாம் நிறைய கிடைக்கும். வேலைக்காரங்களாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல முதலாளியாகவே நடந்துக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்கும். ஆனால் சம்பளம் அந்தளவுக்கு இருக்காது. அனைத்தையும் உண்மையாக நடந்துக்குவாங்க. மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய தன்மையோடு இருப்பாங்க. சிரார்த்தம் தர்ப்பணம் இந்த கரணத்தில் கொடுத்தா ரொம்ப நல்லதாக பலனளிக்குமா. எதிர்ப்பாளரிடத்தில் அதிக பிரியமுடையவங்களாகவும் வறுமையுடையவரும் சொல்ல காப்பாற்ற முடியாதவங்களாகவும் முன்கோபியாகவும் தீய நடத்தை உள்ளவராகவும் இருப்பாங்களாம் இந்த சதுஸ்பாத கரணம் உடையவங்க. ஸோ இப்போ அவங்க இதை எப்படி டெவலப் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த கிரக விபூதி பூசிட்டு வர்றது, விபூதி கோயில்களுக்கு வாங்கி கொடுக்கறது, திருநீர் அபிஷேகம் பண்ணும்போது அதை கொடுக்கலாம். அப்போ வந்து ஸ்படிக மணி, அவங்க ஸ்படிகம் கண்டிப்பாக போட்டுக்கலாம், இல்லை யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம், சாமிக்கெலாம் போட்டு விடலாம். ஸோ தேன் வைத்து தேன் சம்மந்தப்பட்ட உணவை தானம் கொடுக்கலாம், நைவேத்தியம் பண்ணலாம், தேனே கொடுக்கலாம். இவங்களும் தேன் அதிகம் சாப்பிட்டு வரலாம், யாருக்காவது கிடைச்சாலும் கொடுத்துட்டு வரலாம். அப்புறம் சந்தன பொடி காட்டி தூபம் போட்டு வரலாம். மரப்பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை வந்து நீர் தெளிக்கிறது, இல்லை அவங்களே குடிக்கிறதுக்கு முடிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணுறது. இந்த மூங்கிலெல்லாம் இப்போல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் நல்ல டிசைனர்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த கரணத்தை வந்து அவங்க நெகட்டிவ் கரணத்தை பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஸோ அடுத்தது கிம்ஸ்துக்குணம். கடைசி கிம்ஸ்துக்குணம் வந்து அதிதேவதை லட்சுமி, மிருகம் வந்து புழு, மலர் கொங்கு மலர், ஆகாரம் சர்க்கரை, பூசுவது ஜவ்வாது, ஆபரணம் முத்து, தூபம் குங்கிலியம், வஸ்திரம் துண்டு, அதாவது மேல் வஸ்திரம், அங்க வஸ்திரம், அது மாதிரி. பாத்திரம் மூங்கில், அந்த மூங்கிலான குடுவை சொன்னல அந்த குடுவை. தேவதை வாயு பகவான், தெய்வம் வந்து தன்வந்திரி, கோயில் வந்து ஸ்ரீரங்கம் வைத்தீஸ்வரன் கோயில். இதெல்லாம் இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, நெருப்பு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா, இல்லை நெருப்பு ராசியில் இந்த கிரகம் இருந்துச்சுன்னா தொண்டியில் உள்ள தேவக்கோட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாளை கும்பிடணுமா. தொண்டி தேவக்கோட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாள். நில ராசியில் இருந்தால் ஒசூர் சந்திரசூடேஸ்வரர், காற்று காங்கேயம் முக்தீஸ்வரர், நீர் ராசியில் இருந்தால் அறந்தாங்கி பக்கத்தில் ஆவுடை ஈஸ்வரர். இதை கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவிட்டி இது குறையிறதுக்கு போகுமா. இவங்க வந்து இடைக்கிட சர்க்கரை தானம் கொடுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக முடிகிறது தான். சர்க்கரை தானம் கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ். இந்த கோயில் துலாபாரத்தில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். குலதெய்வத்திற்கு இல்லைனா இஷ்ட தெய்வத்திற்கு முத்து மாலை வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் கும்பிட்ற சாமி கூட முத்து மாலை அந்த ஃபோட்டோவில் இல்லை குலதெய்வத்து ஃபோட்டோவில் இல்லை சாமிக்கு அவங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு வந்து போட்டு வந்தாங்கனாலும் அவங்களும் முத்து மாலை போட்டுக்கிட்டாலும் நல்ல விஷயங்களை கொடுக்குது. தேவையான அளவுக்கு குங்குலியம் கோயில்களில் வாங்கி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும்.
வீட்லேயும் பூஜை பண்ணும் போதோ இல்லை தூபம் போடும்போது குங்குலியம் கொஞ்சம் கலந்து போடணும். பொதுவாக வீட்டில் குங்குலியம் போடக்கூடாது, கோயில்களில் போடணும். ஆனால் இந்த இருக்கிறவங்க குங்குலியம் போட்டாங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். வஸ்திரமாக மேல் துண்டு இல்லைன்னா ஒரு ஜாக்கெட் பிட்டு இது மாதிரி விஷயங்களை வச்சு கொடுத்தாங்கன்னா வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கு இந்த மாங்கல்ய செட்லாம் கொடுப்பாங்களே அது மாதிரி கொடுக்கும்போது அடிஷ்னலாக அந்த இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். வளர்பிறையில் இருந்தால் வளர்பிறையும் இந்த கரணமும் சேர்ந்து இருக்கிறவங்க மருத்துவராக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் சம்மந்தப்பட்டது அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. இயல்பாகவே இவங்களுக்கு வந்து 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். இது வந்து இவங்களுக்கு குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீங்கு செய்யக்கூடிய குவாலிட்டி அதிகமாக இருக்கும், அறிவு அதிகமாக இருக்கும். தீயவர்களோட சகவாசம் இல்லாமல் இருந்தால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா ஆன்மீகத்தில் போனாங்கன்னா நல்ல பெரிய லெவலில் வளர்ந்துருவாங்க. சித்தி நிலை அடையக்கூடிய அளவுக்குலாம் யோகம் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து புண்ணியம் பெறணுன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள பராமரிக்கிறது, இல்லை மனநலம் குன்றியவங்க நடத்துகிற அந்த இடங்களுக்கு போய் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை செய்கிறது, உடலாலையோ இல்லை பொருட்களோ தான தர்மங்கள் ஏதாவது பண்ணிட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். இவங்களும் தாய் தந்தை மேலே பற்றுள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க உடன் இருந்து அவங்கள பாதுகாத்துக்கூடியவங்களாகவும் வேத சாஸ்திரம் அறிஞ்சவங்களாகவும் விதி உலகத்தை நன்கு அறிஞ்சவர்களாகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து இதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இவங்களோட இந்த நெகட்டிவிட்டியை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்திற்கு இல்லை அவங்க வீட்டில் பண்ணுறதுக்கு ஜவ்வாது பூசி முத்து மாலை அணிவிச்சு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி குங்குலிய தூபம் காட்டி மேல் வஸ்திரம் மட்டும் அந்த துண்டு இந்த மாதிரி அங்கவஸ்திரம் மட்டும் போட்டு அணிவிச்சு மூங்கில் குடுவையில் ஏதாவது நீர் வச்சு அதை காமிச்சு அதில் வந்து நீர் தெளித்து நம்ம நீர் விளாவோம்ல அது பண்ணிட்டு வந்தால் இந்த கரண தெய்வம் மனம் மகிழ்ந்து இந்த கரணம் ஆக்டிவேட் ஆகி கரணநாதர் வந்து நல்லா காரிய சித்தியை உண்டு பண்ணுவார் அப்படிங்கிறது விஷயம். ஸோ அப்போ வந்து இவ்வளோ நேரம் இந்த 11 கரணங்களை பற்றி நம்ம சொன்னோம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு கரணங்களும் அவங்கவுங்க அந்த கரணத்தில் பிறந்தவங்க. இல்லைனா ஒரு காரியம் நடக்கும்போது அந்த என்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கரணம் அன்னைக்கு என்ன இருக்கோ நடப்பில் இருக்கிற கோச்சாரப்படி அந்த கரணத்துக்கான விஷயங்கள் அது மாதிரி தானம் பண்ணிட்டு போகும்போதும் இந்த மாதிரியான விஷயம் நண்பர்களை நம்ம கூட்டிகிட்டு போகும்போதும் அந்த காரியங்களை ஜெயம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சூட்சமான விஷயம். ஸோ இப்போ இதை தாந்திரிகமாக நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலான்னா அந்தந்த பொருட்கள் தூபம் அந்த பூசுறது அபிஷேகம் பண்ணுறது அந்த பாத்திரம் அந்த மலர்கள் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வாலண்டரியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக கரணநாதன் காரிய வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த 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 மேடை எனக்கு கொடுத்த நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னோடய பெற்றோரையும் தாய் தந்தரையும் என்னோடய மூதாதையும் அனைத்து குருமார்களையும் வணங்கி உங்களிடம் விடைபெறுகிறேன். என் பேர் அஸ்ட்ரோ நந்தகுமார், திருச்சி மற்றும் சென்னை. 9364161122 9364161122 அஸ்ட்ரோ நந்தா. நன்றி. கர்ணத்தை இயக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் என்கிற தலைப்பில் சிறப்பான கருத்துரை வழங்கிய திரு நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு திரு கதிர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.